இந்த இனிய காலை பொழுதில் தமிழ் இணைய கல்விக் கழகம் தமிழ் மொழியில் தொழில்நுட்பங்கள் எனும் பொறுமையில் நடத்துகின்ற இந்த ஒரு வார பன்னாட்டு பயிலரங்கில் நாம் அனைவரும் இணைய வழியாக இணைந்துள்ளோம். இந்த அமர்வின் முதல் நிகழ்வாக வரவேற்புரையாற்ற தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் உதவி இயக்குனர் முனைவர் சே சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். இந்த முதல் அமர்வில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் கல்வெட்டு எழுத்துக்களை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அங்கீகரித்தல் எனும் தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற உள்ளார்கள். அம்மா அவர்களை வரவேற்று வரவேற்புரை நல்குமாறு தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் உதவி இயக்குனர் முனைவர் சே சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்று நம்மிடையே சொற்பொழிவாற்ற உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் கணினி துறையை சார்ந்த பேராசிரியர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் இளநிலை பொறியியல் பட்டத்தினையும், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பொறியியல் பட்டம் மற்றும் கணினித்துறையில் முனைவர் பட்டமும் பெற்று 22 ஆண்டுகளாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார். பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள் இதுவரை 16க்கும் மேற்பட்ட PhD மாணவர்களுக்கு ஆய்வு நெறியாளராகவும் பல முதுநிலை மற்றும் இளநிலை பொறியியல் மாணவர்களுக்கு திட்ட நெறியாளராகவும் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். பேராசிரியர் அவர்கள் பல்வேறு சர்வதேச அளவிலான கருத்தரங்கங்கள் மற்றும் பயிலரங்கங்களில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அனுபவம் உள்ளவர். இதுவரை 96க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை சர்வதேச அளவில் சமர்ப்பித்துள்ளார். குறிப்பாக கல்வெட்டு எழுத்துருக்களை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அங்கீகரித்தல் என்ற தலைப்பில் மிக நீண்ட நெடிய அனுபவம் உடையவர். பேராசிரியர் அவர்களை பயன்படுத்தி அத்துறைக்கான ஒரு சிறந்த மென்பொருளினை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்கிற பல்கலைக்கழக மானிய குழுவும் தமிழ் இணைய கல்விக் கழகமும் நிதி உதவி அளித்துள்ளது. பொதுவாகவே கல்வெட்டுக்களானாலும் சரி அல்லது பனை ஓலைகளானாலும் சரி, அதில் உள்ள எழுத்துருக்களை சரியாக அடையாளம் காணுதல் என்பது நீங்க ப்ரிடிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பழைய எழுத்துருக்களை இன்னைக்கு இருக்கிற எழுத்துருக்களுக்கு மேட்ச் பண்றது. ஸோ அது ஒரு மிக சவாலான விஷயம். ஏன்னா ஒரு மின்னுருவாக்கம் செய்யப்பட்ட அச்சிடப்பட்ட நூல்களில் உள்ள எழுத்துருக்கள் அப்படின்றது ஒரு குறைஞ்சபட்சம் அந்த மினிமம் அந்த அடிப்படை கட்டமைப்புகளை ஃபாலோ பண்ணி இருக்கும். ஆனா கல்வெட்டுகளிலும் பனை ஓலைகளிலும் உள்ள எழுத்துருக்களானது காமராசர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு விதமான கிறுக்கல்கள். இப்ப இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு 100 மாணவர்களை கூப்பிட்டு லா இல்ல வா அப்படின்னு எழுத சொல்றோம் அப்படின்னா 100 பேருமே பாத்தீங்கன்னா 100 விதமான லா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த 100 விதமான லாவையும் லா தான் அப்படின்னு கணினிக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அதை அடையாளம் காண செய்தல் என்பது அப்படின்றது மிக மிக கடினமான விஷயம். பேராசிரியர் அவர்களுடன் நான் ஒரு நாள் உரையாற்றிய பொழுது அவர் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அந்த கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துருக்களை அடையாளம் காணுதல் என்பதில் 70க்கும் அதிகமான, அதாவது 70% அக்யூரசிக்கு மேல எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுவே மிக சவாலான விஷயம். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டுகளும் பனை ஓலைகளும் பாத்தீங்கன்னா பல்வேறு காரணிகளால் அதோட அந்த குவாலிட்டி அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ நாமளே பொதுவாக கோயிலுக்கெல்லாம் போறோம் அப்படின்னா சில பேர் விபூதி எடுத்து அதில் போடுவாங்க, இல்லை சில பேர் குங்குமம் மேலப்பட்டிருக்கும், இல்லை காயின்ஸை யூஸ் பண்ணி கிறுக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா வெயில், மழை, இந்த மாதிரி பல்வேறு கால சூழ்நிலைகளால் அந்த கல்வெட்டுகளிலும் பனை ஓலைகளிலும் உள்ள எழுத்துருக்களானது பாதிக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள எழுத்துருக்களை, குறிப்பாக பல்வேறு நூற்றாண்டுகளில் பல்வேறு நபர்களால் எழுதப்பட்டுள்ள எழுத்துருக்களை
சரியாக அடையாளம் காணுதல், சரியாக அங்கீகரித்தல் என்பது மிக சவாலான விஷயம். இத்துறையில் பேராசிரியர் முனைவர் அவர்கள் மிக நீண்ட நெடிய அனுபவம் உடையவர். இன்று அவர் நம்மிடையே கல்வெட்டு எழுத்துக்களை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி எவ்வாறு அங்கீகரித்தல் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற உள்ளார். அவருக்கு தமிழினிய கல்விக் கழகத்தின் சார்பாகவும் தமிழினிய கல்விக் கழகத்தின் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் சார்பாகவும், குறிப்பாக தேர்வு பிரிவு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் சார்பாக எனது நன்றியினையும் மகிழ்ச்சியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் முனைவர் அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பாக உரையாற்றிய இந்த பயிலரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் உதவி இயக்குநருமான முனைவர் சி. சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கல்வெட்டு எழுத்துக்களை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அங்கீகரித்தல் என்னும் பொருண்மையில் முனைவர் பேராசிரியர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் உமா மகேஸ்வரி, அண்ணா பல்கலைக்கழக இணை பேராசிரியர். கல்வெட்டுக்கள் மற்றும் பனை ஓலைகள்ல உள்ள எழுத்துக்களை கண்டறிந்து அதுக்கு ரெக்கக்னிஷன், தட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ரெக்கக்னிஷன் மாடலை உருவாக்கி அந்த எழுத்துக்களை அடையாளம் கண்டு அதை தற்போதுள்ள தமிழ் எழுத்து உருவத்தில் மாற்றி அந்த எழுத்து அந்த கல்வெட்டுகளிலும் பனை ஓலைகளிலும் உள்ள ஸ்கிரிப்டை உள்ள இன்ஃபர்மேஷனை எழுதியுள்ள விளக்கங்களை கண்டுபிடிப்பதில் முனைப்பாக நான் நிறைய ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆராய்ச்சிகளின் ஒரு சாரமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் இன்ஸ்கிரிப்ஷன் ரெக்கக்னிஷன், தட் இஸ் கல்வெட்டு அங்கீகாரத்திற்கான செயற்கை நுண்ணறிவு என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாற்ற நான் விளைந்துள்ளேன். தமிழுக்காக இவ்வளவு 35-36 பார்ட்டிசிபென்ட்ஸ் நான் பார்த்தேன். எல்லாருக்கும் தமிழ்ல இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளில் ஆர்வம் உள்ளவர்களாக தெரிகிறது. இது எப்பவும் வரவேற்கத்தக்கது. என்னுடைய கல்லூரியிலேயே என்னுடைய சக ஊழியர்கள் பலரும் அண்ட் அதர் ப்ரொஃபசர்ஸ், நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஐஐடி டெல்லியில் பிரசன்டேஷன் நடந்தது. உதவி தொகை பெறுவதற்காக நான் சென்ற போது இதை நான் செய்து கொண்டிருக்கும் கல்வெட்டு ஆராய்ச்சிக்காக சென்றிருந்தேன். அப்போ பிரசன்டேஷன்லாம் கொடுத்துட்டு முடிச்ச உடனே அங்க இருந்த 12 பேர் அடங்கிய குழு அது. அதில் 70% பேர் ஐஐடி டெல்லியை சேர்ந்த பேராசிரியர்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது. மிச்சம் 3-4 பேர் தமிழ்நாடு நாமினி ஒருத்தர் இருந்தாரு. தென் கவர்மெண்ட் மினிஸ்டரோட நாமினி, சென்ட்ரல் மினிஸ்டரோட நாமினி. அதுல வேற ஒரு கல்லூரியை சேர்ந்த ஒரு பேராசிரியர், அவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவர்கள் அனைவரும் தமிழ் மொழி புரியாவிட்டாலும் தமிழின் பெருமையை உணர்ந்து கொண்டு என்னை மிகவும் பாராட்டினார்கள். இது போன்ற செயல்கள், இது போன்ற ஆராய்ச்சிகள் மிகவும் வரவேற்கத்தக்கன. இதை செய்ய ஆளே கிடையாது, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு. really they appreciated a lot. நானும் கடந்த மாதம் தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் தாராசுரத்தில் உள்ள ஐராவதனேஸ்வரர் கோவில் மற்றும் கும்பகோணத்தை சுற்றியுள்ள சில கோயில்களுக்காக டேட்டா கலெக்ஷன் செய்வதற்காக சென்றிருந்தேன் போன செப்டம்பரில். அங்க போய் பார்த்தப்போ அங்க உள்ள இன்ஸ்கிரிப்ஷன்ஸ பார்த்து எனக்கு 4 நாள் ஆனது. கேமரா வச்சு போட்டோ எடுக்க 4 நாள் ஆச்சு. தஞ்சாவூர் கோயில்ல மட்டும் 2 நாள் ஆச்சு. அவ்வளவு கல்வெட்டுகள். அதையெல்லாம் போய் சென்று பார்க்கும் பொழுது தமிழர்களின் பெருமையும் மற்றும் செய்கின்ற செயலில் உள்ள திட்டம், கான்ட்ரிபியூஷன், இன்வால்வ்மெண்ட், டெடிகேஷன் எல்லாத்தையுமே பார்க்கணும். தஞ்சாவூர் கோயில்ல இருக்கிற கல்வெட்டுல உப்பு, புளி, மிளகாய கூட எழுதி வச்சிருக்காங்க கணக்கு.
இந்த நாள்ல இவ்வளவு இந்த கோயில்ல முக்கியமா கல்வெட்டுகள் எல்லாமே என்ன இருக்கும்னா அந்த காலத்து ஆட்சி முறை, அந்த காலத்துல பொருளாதாரம், அந்த காலத்துல வேளாண்மை எப்படி பண்ணாங்க, சமுதாய அமைப்பு எப்படி இருந்தது, எப்படி வழிபாடுகள் நடத்தினார்கள், அந்த வழிபாடுகளுக்குரிய முறைகள் என்ன. இப்ப தஞ்சாவூர் கோயில்ல இந்த முக்கியமா சொல்லணும்னா இது திருமஞ்சன நீர்னு சிவனுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை திருமஞ்சன நீர் ஊத்தி பூஜை பண்றாங்க. அதுக்கு அந்த திருமஞ்சன நீரை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்ற குறிப்புகள் கூட, ஏலக்காய், சில பூக்கள் எல்லாமே அதுல என்னென்னலாம் நம்ம இப்ப சென்ட்ன்னு சொல்லி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றோம். அதை விட அருமையான இன்கிரீடியன்ஸ், நல்ல பிளேவர் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த காலத்திலேயே அதுக்கெல்லாம் வழிமுறைகளை கண்டறிந்து அதை கல்வெட்டுகளிலும் வெட்டி வைத்திருக்கிறார்கள். இதோடைய மேஜர் கோல் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா 3 விஷயம். ஒண்ணு பிரிசர்வேஷன், தட் இஸ் பாதுகாக்கிறது. என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த கல்வெட்டுக்கள் எல்லாமே அழிஞ்சுகிட்டு இருக்கு. மழை, காற்று, ஆல்ரெடி சத்தியமூர்த்தி சார் தெளிவா சொன்னார் அதை பத்தி. கால சூழ்நிலைகள், நம்மளுடைய அஜாக்கிரதை, அதை புரிஞ்சுக்காத தன்மை, இதனால அதை பத்தி யாருமே கண்டுக்கிறது இல்ல. நிறைய அழிஞ்சிட்டே இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு அதை பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் ட்ரெடிஷ்னலா என்ன இருக்குன்னா பேப்பர்ல ட்ரேஸ் எடுக்கிறது. நம்ம வேக்ஸ் ரப்பிங்னு எடுத்து வச்சுப்போம். அதான் எஸ்டம் பேஜிங்னு பேரு. இந்த தொல்லியல் துறையில எஸ்டம் பேஜிங்னு ஃபாலோ பண்ணி அதை காப்பி எடுத்து பேப்பர் ஃபார்ம்ல அப்படியே ரோல் பண்ணி ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சிருப்பாங்க. அந்த பேப்பரோட லைஃப் டைம் வந்து ஒரு 200 வருஷம் 100 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பாஸ்ட் 50-70 இயர்ஸ்ல சர்வே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது, ஒன்லி 20 to 25% இன்ஸ்கிரிப்ஷன் தான் காப்பி ஆயிருக்கு. இன்னும் ஸ்டில் there is a lot to even cover, right? இன்னும் அடையாளம் காணப்படாத, தெளிவில்லாத, பராமரிப்பு இல்லாத கோயில்கள், நிறைய கோயில்கள்ல இன்னும் கல்வெட்டுகள் இருக்கு. அது இன்னும் காப்பியே பண்ணல நம்ம. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் we need a fastest mechanism and an accurate mechanism to preserve, capture, preserve and recognize these stone inscriptions. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இதுக்கான எல்லா அந்த கல்வெட்டுகள் உங்களுக்கே தெரியும், தமிழ் வந்து இவால்விங் ஓவர் செஞ்சுரிஸ். 3வது செஞ்சுரி தமிழை பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு, 4 வேற மாதிரி, 5 வேற மாதிரி. இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற தமிழ் லெட்டர்ஸ் இதெல்லாம் ஒரு 15th செஞ்சுரிக்கு மேல வழக்கத்துல வந்ததுதான். இப்போ 19th century there are lot of changes. There is a quite lot difference between your present Tamil letters and they passed on, and also in the sentences. அந்த பழங்காலத்துல இருந்த சொல் வழக்குகள் இப்ப இல்ல. அதனால என்ன பண்றாங்க, ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் நெசசிட்டேட். அதாவது எபிகிராபிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த கல்வெட்டுல உள்ள எழுத்துக்களை புரிஞ்ச அர்த்தம் சொல்லக்கூடியவங்க அவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. ஸோ திஸ் நாலேஜ், அதனாலதான் இப்போ இந்த தமிழ் கல்வி இணையம் இவங்கெல்லாம், டிவிஏ சென்னை எல்லாம் இந்த மாதிரியான விழிப்புணர்வு பயிற்சிகளை மக்களை கவர்ந்து அவங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்துறதுல முனைப்பா கவர்மெண்ட் வந்து taken lot of initiative, right? அந்த எக்ஸ்பர்டிசம், ரைட்? நான் சொன்னேன் இல்லையா, 8-9 பேர் எபிகிராபிஸ்ட் இருக்காங்க. they can able to read. ரொம்ப விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்காங்க. இப்போ இதுலயே புலமை பெற்றவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம விஜயன் வேணுகோபாலன்னு பாண்டிச்சேரி இஃபோல இருக்காரு. வேலுச்சாமின்னு நினைக்கிறேன், மதுரையில நம்ம கீழடியில ஆராய்ச்சி மேற்கொள்ற ப்ரொஃபசர். இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டட் பீப்புள். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இந்த இன்ஸ்கிரிப்ஷனுக்கு தனி டிவிஷன் இருக்கு, டிபார்ட்மெண்டே இயங்கி வருது. அதுல ஒரு 3 ப்ரொஃபசர்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து டேட்டா சோர்ஸும் இருக்கு. நான் அவங்க கூட எனக்கு கொலாபரேஷன் இருக்கு. எனக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இப்போ இந்த இடத்துலதான் I was having a secondary thought. We need a people and expert. That expert knowledge which should be properly disseminated to the generations.
Otherwise, in one point time, we may not have enough people, appropriate people to recognize the inscriptions and to extract the information out of the inscriptions. இந்த நிலைமை வரக்கூடாது. So why don't artificial intelligenceல நம்ம இப்ப எல்லாமே பண்றோம். ஆளே இல்லாம கார் ஓடுது, ஸ்மார்ட் கார்ஸ். ஆளே இல்லாம இண்டஸ்ட்ரி ரன் ஆகுது, ஆளே இல்லாம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. This is what the present era's focus. So why don't we can develop a robot, or we can develop an expert system who can substitute the human being, right, for preservation and recognition of ancient heritage information like in the inscriptions மாதிரி. ஏன் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை டிவைஸ் பண்ணக்கூடாதுன்னு இவ்வளவு தாட்ல தான் I started doing this. நான் ஆரம்பிக்கும் போது, இந்த ஆராய்ச்சி ஆரம்பிச்சு ஒரு 5 years ஆகுது, 4 years ஆகுது. அப்போ வந்து 2014ல ஆரம்பிச்சேன், 6 years ஆயிடுச்சு. அத வந்து ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே தெரியாது. நான் பிரம்மி ஸ்கிரிப்டுக்கு தான் ஆரம்பிச்சேன், இந்த கல்வெட்டுக்கு வரல. பிரம்மி ஸ்கிரிப்ட்ஸ் தான் ஆரம்பிச்சேன், எஸ்டம் பேஜிங்க வாங்கி. பட் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தாட் வந்து கல்வெட்டுக்குள்ள போனோம், அப்புறம் பாம் ஸ்கிரிப்டுக்குள்ள போனோம். அது இல்லாம இப்ப நாங்க கோயில்ல இருக்கிற டெம்பிள்ல இருக்கிற வால்ஸ், சுவர்ல இருக்கிற ஓவியங்கள், அத வந்து அதெல்லாம் ரொம்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. பழைய கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா அப்படியே ஃபேட் ஆகி கிழிஞ்சு டிட்டாரியேட் ஆகி நல்லா பார்த்தாலே தெரியாது, என்ன ஏதோ படம் இருக்குன்னு தெரியும். எவ்ரி ஃபன் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்தியா இஸ் த பிளேஸ், இஸ் வெரி ஃபெமிலியர் ஃபார் டூரிசம். டூரிஸ்ட் இங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க குறிப்பெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க பயங்கரமா பிரசன்ட் பண்றாங்க, பப்ளிஷ் பண்றாங்க. பட் நம்ம யாரும் அதுக்கு எந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறது இல்ல. இது மாதிரியான விஷயங்களை பப்ளிஷ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி இத உலக அளவுல பரப்பணும் அப்படிங்கிறதுல தமிழர்களோட முனைப்பை விட வெளிநாட்டு ஆளுகளோட முனைப்பு ரொம்ப அதிகம். they know very well. நீங்க அப்ராட் போனீங்கன்னா இந்தியன் டெம்பிள்ஸை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் சூழ்நிலை இன்னும் நிலவிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி நாங்க ஓவியங்களை எல்லாம் கூட ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற வேலைகள்ல இறங்கிட்டு இருக்கோம். இப்ப என்னோட கம்ப்ளீட்டாவே என்னோட ரிசர்ச் விங் பாத்தீங்கன்னா ஐ நேரோ டவுன். நான் வேற எதுவுமே பண்றது இல்ல. கேரக்டர் ரெகக்னிஷன், தட் இஸ் பேட்டர்ன் ரெகக்னிஷன், இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் இமேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நாங்க ஆகுமெண்டட் ரியாலிட்டிக்குள்ளேயும் போயிட்டோம். எப்படின்னா இப்ப இந்த கல்வெட்டெல்லாம் நாங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் எனக்கு 50-60% ஒர்க் எனக்கு என்னோடது ஓவர். எங்களால வந்து ஓரளவுக்கு நல்லா டெவலப் பண்ணிட்டோம். இப்ப கொண்டு போய் உங்க மொபைல வச்சீங்கன்னா அதுல கல்வெட்டுல என்ன எழுதி இருக்குன்னு வாய்ஸா வரும். அதுதான் எங்களோட அடுத்த கட்ட ஆராய்ச்சி. அதுக்கான கட்டுரையை நான் சமர்ப்பித்திருக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கு இன்னும் ஃபண்ட் வரணும். ஓகே, வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன், பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன், இதுல ராஜராஜ சோழனை நான் ரொம்ப ஹைலைட் பண்றேன். என்னன்னா, this is the man way who paved the way platform for the present generation, present language scripts and all. He contributed lot. நிறைய பண்ணிருக்காரு. இப்படி எல்லாம் ஒரு அரசர் இருந்திருக்காராங்கிறத நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த கல்வெட்டுலாம் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த கால சோழ நாட்டு பாரம்பரியம், சோழ நாட்டு ஆட்சி முறைகள், இதெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி, காவேரி தண்ணியை வீணாக்காம எவ்வளவோ பரப்பளவுல அந்த காவேரி தண்ணி கீழணை வழியா இங்க வீராணம் ஏரிக்கு வந்து சேருது. அப்போ சென்னை வரைக்கும், செங்கல்பட்டு வரைக்கும் காவேரி தண்ணி வந்து ரீச் ஆகுது. சோ அவ்வளவு நீர் மேலாண்மைய அந்த மன்னர் மேற்கொண்டிருக்கிறார், சோழர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சோ இந்த கல்வெட்டுகள் எல்லாம் வெட்டி வச்சு இந்த கோயிலோட தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் தமிழர்களுடைய பெருமையும் உலக அளவில் சேர்த்த மன்னர் அப்படின்னா ராஜராஜ சோழன் தான். இந்த யுனெஸ்கோ இருக்கு இல்லையா, உலகத்தரம் வாய்ந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படிங்கிற தரத்தை கொடுக்கிற உலக அளவிலான நிறுவனம் 3 கோயிலை அங்கீகரிச்சிருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப நீங்க அது 256 இடங்கள் தான் அது அங்கீகரிச்சிருக்கு. ஒரு நாட்டுக்கு ஒன்னொன்னு இருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே 3 இருக்கு, 3 டெம்பிள் இருக்கு. அதுல ஒண்ணு ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் பெரிய கோயில், இன்னொன்னு அவரோட மகன் ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்டபுரம் கோவில், இன்னொன்னு 3வது கோவில் அந்த ராஜேந்திர சோழனோட மகன் குலோத்துங்க சோழன் கட்டின
ஐராவதேஸ்வரர் கோயில் நான் சொன்னேன் இல்லையா தாராசுரத்துல, ரொம்ப எக்ஸலண்ட். அதெல்லாம் டைம் கிடைச்சா ஒரு தடவை பாருங்க. அந்த ஆர்ட் எல்லாம் வெரி வெரி எக்ஸலண்ட். அந்த மாதிரிலாம் பார்க்க 1 இன்ச்ல கார்விங், ஸ்டோன் கார்விங் எல்லாம் பண்ணி, ஒரே 1 இன்ச்சுக்குள்ளார பிள்ளையார் ரொம்ப அழகா இருக்காரு. 1 இன்ச் சைஸுக்கு ஸ்டோனை அவ்வளோ அக்யூரேட்டா கார்வ் பண்றாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி 3 பேரா, தாத்தா மகன் பேரா 3 பேரோட கட்டின கோயில்களும் தான் யுனெஸ்கோல இன்னைக்கு ரெக்கார்டு. ஓகே, ஓகே, லெட்ஸ் கம் டு த அஜெண்டா ஆஃப் திஸ் லெக்சர். அறிமுகம், பாரம்பரிய முறை, எப்படி நம்ம கல்வெட்டுக்கள் எல்லாம் பராமரிச்சோம், அப்புறம் அதுல இருந்து எப்படி விளக்கங்களை எழுதினோம், பண்டைய முதல் தற்போதைய நூற்றாண்டு வரை தமிழ் எவ்வாறு மாறிக்கொண்டே இருந்தது, தமிழ் எழுத்துக்கள், கல்வெட்டுக்களின் விளக்கம், இதில் உள்ள சவால்கள் என்னென்ன, மற்றும் பாரம்பரிய முறையும் செயற்கை நுண்ணறிவையும் உள்ள வேற்றுமைகளும் ஒற்றுமைகளும் என்ன, கல்வெட்டுக்கள் எவ்வாறு அங்கீகரிக்கப்படுகின்றன, கல்வெட்டுக்கள் எவ்வாறு விளக்கப்படுகின்றன, மற்றும் செயலாக்கம், குறிப்புகள். Right? In English also I have given the agenda. Okay, எப்படி இயற்கை மொழி செயலாக்கத்தை உபயோகித்து கல்வெட்டுக்களில் உள்ள விளக்கங்களை பெறுவது, இது போன்ற விஷயங்களை நான் இந்த லெக்சரில், இந்த டைம்ல உங்களுக்கு பிரபலப்படுத்தலான் இருக்கேன். Let me get into the session. இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுக்கள், இங்கிலீஷ்ல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்லுவோம், ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்லணும் அக்யூரேட்டா. It refers to the ancient practice of engraving information on stones, copper plates, pottery, monuments, and temple walls. Inscriptions are not only in கல்வெட்டுக்கள், stones, everywhere. நம்ம பாட்ரி கல்வெட்டுக்கள்லாம் கீழடியில கிடைச்சிருக்கு நிறைய, பானை ஓடுகள்ல எழுதுறது, காப்பர் பிளேட்ஸ்ல எழுதுவோம். இந்த காப்பர் பிளேட் முறைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 years பேக் கூட இருந்திருக்கு. பிரிட்டிஷ் பீரியட்ல கூட இந்த செப்பேடுகள்னு சொல்லி எழுதி, நம்ம இன்னும் சொல்ல போனா இரும்புல கூட எழுதுவாங்க, என்னன்னா அந்த பட்டையம் எழுதுவாங்க. தென் மானுமெண்ட்ஸ்ல எழுதுறது, டெம்பிள் வால்ஸ்ல, எவ்ரிவேர். ஓகே, அண்ட் தென் ராக்ஸ்ல கட் பண்றது, ராக்ல, ஓகே, இந்த மாதிரி நம்ம சித்தன்ன வாசல்ல இருக்க மாதிரி, ஓகே, அது மாதிரி நிறைய பரிமாணங்கள்ல இந்த கல்வெட்டுக்களை நம்ம ஏன்ஷியன் பீப்புள் எழுதி வச்சிருக்காங்க. இதுல இந்த பில்லர்ஸ்ல எழுதி இருக்கிற கல்வெட்டுக்கள், ராக் பெட்ஸ், காப்பர் பிளேட்ஸ், silver ring. Okay, so these are all potteries. Okay, இதெல்லாம் கல்வெட்டுக்கள். Epigraphy is the science of discovering and deciphering and interpreting inscriptions. Is a science. Epigraphy is a science. Right? கல்வெட்டுக்களை கண்டுபிடிப்பது, புரிந்து கொள்வது மற்றும் விளக்குவது தொடர்பான துறை தான் எபிகிராஃபி. Archaeological Survey of India 1966ல தான் அந்த எபிகிராஃபி பிரான்ச்சை லான்ச் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they will locate, அதுல இருந்து நான் சொன்னேன் இல்லையா, வேக்ஸ் ரப்பிங் பண்ணி எஸ்டம் பேஜஸா எடுப்பாங்க, பண்ணிட்டு அதை டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் பாரம்பரிய முறை, எஸ்டம் பேஜிங் என்கிற பாரம்பரிய முறை. The surface of the stone is thoroughly cleaned. ஸ்டோன் சர்ஃபேஸை தரோவா கிளீன் பண்ணிட்டு ஒரு லேயர்ஸ் ஆஃப் திக் பேப்பரை அந்த சர்ஃபேஸ் மேல பேஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நல்ல ப்ரெஷர் அப்ளை பண்ணி வெட் ராப்பர் பண்ணுவாங்க. அண்ட் தென் பிளாக் இங்க் அந்த ஒயிட் வெட் பேப்பர் மேல ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அந்த பேப்பர் ட்ரை ஆன அப்புறம் அதை உரிச்சு எடுத்துருவாங்க. எடுத்து பார்த்தா அதுல அந்த கல்வெட்டுக்கள்ல இருந்த எழுத்துக்கள் வந்து பதிஞ்சிருக்கும், ஒயிட் அண்ட் பிளாக். அதாவது பேக்ரவுண்ட் பிளாக்கா இருக்கும், லெட்டர்ஸ் வந்து ஒயிட்டா இருக்கும். அந்த மெத்தட்ல அவங்க கல்வெட்டுல காப்பி பண்ணுவாங்க. இதுதான் இந்த எஸ்டம் பேஜோட ஒரு சாம்பிள். இதுக்கு பேர் எஸ்டம் பேஜிங். இத வந்து ஸ்கேனிங் செக்ஷன்ல ஒரு எபிகிராபிஸ்ட் உட்கார்ந்து அதை ரீட் பண்ணுவாரு, என்னென்ன எழுதி இருக்குன்னு எழுதி நம்ம பிரசன்ட் நம்ம எப்படி டாக்குமெண்ட் பண்ணுவோமோ அப்படி பண்ணிப்பாங்க. ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி அதை ரோல் பண்ணி கவர் பண்ணி அதுல இந்த மாதிரி சின்ன பூச்சி எல்லாம் வராத மாதிரி ஏதோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு they will keep storing எஸ்டம் பேஜஸ். இதுதான் பாரம்பரிய முறை. இதுல அதுக்கப்புறம் இந்த டேபிள் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பண்டைய காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ் எழுத்துக்கள் எப்படி பரிணாமத்தை மாத்தி எழுதி மாறிக்கிட்டே இருக்குன்னு இவல்யூஷன் இது. இப்ப பாருங்க, கிமு
3 BC-ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரமிக் ஸ்கிரிப்ட்ஸ். அதுக்கப்புறம் கிபில வாங்க 3rd BC 3rd AD பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் லெட்டர் மாதிரி கூட தெரியும். இதெல்லாம் ஒரு குறியீடுகள் மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 6th செஞ்சுரியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபார்ம்குள்ள வரும். ஆலாம் இப்ப இருக்கிற மாதிரியே தெரியுதா, ஏ ஊ இதெல்லாம் நான் காட்டிட்டு இருக்கிறது வொவல்ஸ், உயிரெழுத்துக்கள். இப்படியே வந்தீங்கன்னா அப்படியே 10-11வது செஞ்சுரி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு எழுத்து வந்து ஒரு வடிவமா இருக்க ஆரம்பிக்கும். இப்ப இது வந்து இப்ப நம்ம எழுதிட்டு இருக்க எழுத்துக்கள் 19வது செஞ்சுரியில இருந்து நம்ம இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கோம். ரைட்? இது மாதிரி எவல்யூஷன் வில் சேஞ்ச். இது வந்து கான்சனன்ஸ், மெய் எழுத்துக்களோட வடிவம். இப்ப ஏன் நான் சொல்றேன்னா, கல்வெட்டை நீங்க பாத்தீங்கன்னாலுமே எந்த செஞ்சுரியில அந்த கல்வெட்டை வெட்டி இருந்தாங்களோ அப்போ புழக்கத்துல இருந்த எழுத்து வடிவம் தான் கல்வெட்டுக்கள்ல இருக்கும். இப்ப நாங்க தஞ்சாவூர் சொன்னேன் இல்லையா, தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாம் 11th செஞ்சுரியில. சோ 11th செஞ்சுரி மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அந்த எழுத்து வடிவங்கள்லாம் 11th செஞ்சுரியில இருக்கு. இதே தாராசுரம் போய் பார்த்தா 13th செஞ்சுரியில இருக்கு. சோ அந்த காலகட்டத்துல எழுதின எழுத்துக்கள் நிறைய. இதுல என்ன இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்லிக்கணும்னா, கிரந்தா லெட்டர்ஸ் நிறைய இருக்கும். இப்ப நீங்க 10th செஞ்சுரிக்கு மேல பார்த்தா அந்த கிரந்தா லெட்டர்ஸ் ஒரு 8 லெட்டர் ரிப்பீட்டடா, நம்ம இப்ப கூட அதை யூஸ் பண்றோம். ஜா இதெல்லாம் வந்து கிரந்தான்னா சான்ஸ்கிரிட். இது போன்று வடமொழி எழுத்துக்களின் கலப்பு தமிழ் கல்வெட்டுகளில் முந்தைய காலங்களில் மிகவும் அதிகம். அப்போ நமக்கு வந்து அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, கல்வெட்டு எழுத்துக்கள்லாம் ஸ்டேக்கிங் இருந்துச்சு. என்னன்னா ஒரே 3 இதையும் அடுக்கி எழுதுறது, அடுக்குமுறை எழுத்து வடிவம். இப்ப நம்ம தனித்தனியா எழுதுறோம் இல்லையா கேரக்டரை, அதையும் அடுக்கி எழுதுவாங்க. இப்ப டாக்கு மேல இம் போடுவாங்க, டம். இந்த மாதிரி அடுக்கி எழுதுவாங்க. இதை கண்டுபிடிப்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அது இல்லாம தமிழ் எழுத்துக்கள், கல்வெட்டு எழுத்துக்கள்ல மேல புள்ளி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கல்லு சேதாரம் அடையுங்கிறதுனால ஷார்ப்பா புள்ளி வைக்க மாட்டாங்க. பனை ஓலைகள்லயும் புள்ளி இருக்காது. பனை ஓலைகளின் எழுத்து வடிவம் கிராஸா இருக்கும். ஏன்னா நேரா எழுதுனா ஓலை கிழிஞ்சிரும். அதனால உருட்டி எழுதுவாங்க. சோ அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரி எழுத்துடைய வடிவம் ஒரு காலகட்டத்திலேயே மாறி வருது. இப்போ கிரானைட் ஸ்டோன்ல இருக்கிற எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இப்ப தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரானைட். அது வந்து சுருங்காது, விரியாது, வெயிலுக்கும் மழைக்கும் ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். பட் மத்த இடங்கள்ல உள்ள கல்வெட்டுக்கள் அந்த கல்லின் தன்மையை பொறுத்து அழிஞ்சிருக்கும். கருப்பு கலர் கல்லுல இருக்கும், சிலது ரெட் ஸ்டோன்ஸ் இருக்கும். நீங்க கூகுள் பண்ணி கல்வெட்டுகள்னு பார்த்தாலே யூ கேன் see வேரியேஷன்ஸ் இன் கல்வெட்டுக்கள். சோ இதெல்லாமே நமக்கு சேலஞ்ச் தான். கல்வெட்டுகளை ஆராயும் போது, இந்த நுண்ணறிவை பயன்படுத்தும் போது இதையெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் எல்லாம் அட்ரஸ் பண்ணணும். இதை எப்படி மாத்துறது? இப்போ சார் சொன்ன சத்யமூர்த்தி சார் பாயிண்டட் அவுட் வெரி கரெக்ட்லி the basic challenge in artificial intelligence based solution is there is a very meager variation between background and foreground. இப்போ நம்ம ஒயிட் பேப்பர்ல எழுதுற டாக்குமெண்ட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் ரெகக்னிஷன் பண்றது ஈஸி. என்னன்னா ஒயிட் பேக்ரவுண்ட்ல பிளாக் லெட்டர்ஸ்ல எழுதுவோம். அது இல்லாம வார்த்தைகளுக்கு இடையில் சரியான இடம் இருக்கும். அப்போ வார்த்தைகள் இதுல இருந்து இது வரைக்கும் தான் ஒரு வார்த்தை அப்படின்னு சொற்களை ரொம்ப ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கலாம். இது கல்வெட்டுல இடம் விட மாட்டாங்க, கண்டினியூஸா அடிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ அதில் விளக்கத்தை எடுக்கும் போது அந்த கல்வெட்டு முதல்ல வார்த்தைகளை பிரித்தெடுக்க வேண்டும். அது ஒரு பெரிய சேலஞ்ச். இதுல பாரம்பரிய முறையில என்ன லிமிடேஷன் இருந்தது, நவீன முறையில அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அந்த ஸ்லைட்ல நான் தரேன். முதல்ல கல்வெட்டை கையகப்படுத்தும் பாரம்பரிய முறை. பாரம்பரிய முறைன்னா உங்களுக்கு தெரியும், எஸ்டம்பேஜிங். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? நிறைய டைம், இட் இஸ் வெரி டைம் கன்சூமிங் அண்ட் லெபாரியஸ். அதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்கணும். ஏன்னா
ஒரு ஒரு கல்லுல இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷனை இந்த மாதிரி எஸ்டம் பேஜிங் எடுக்கிறதுக்கு 1/2 hour ஆகுமா, 1 hour கூட ஆகும். அப்போ நீங்க நினைச்சு பாரு, நான் சொன்னேன் போட்டோ எடுத்துட்டு வர்றதுக்கே எனக்கு 2 நாள் ஆச்சு தஞ்சாவூர் கோயில. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னா அவங்களுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும். அண்ட் தரம், அப்ப நான் ஒரு எஸ்டம் பேஜை காட்டினேன். அதுல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது, பெரிய பெரிய லெட்டர்ஸா இருக்கும். அதோடைய குவாலிட்டி வந்து சம்டைம்ஸ் பெட்டரா இருந்துச்சு, சம்டைம்ஸ் அந்த டிபெண்ட்ஸ் இருப்பான் அந்த அவங்க எடுக்கிற முறை, யார் எடுக்கிறாங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா எவ்வளவு ஒரு முனைப்போட எடுக்கிறாங்கிறத பொறுத்து அதுல உள்ள மாற்றங்கள் இருந்தது. இத நம்ம என்ன இப்ப நவீனமா நாங்க என்ன பண்றோம்னா டிஜிட்டல் அக்கஷன், நல்ல ஹை ரெசல்யூஷன் கேமராவை எடுத்துட்டு போய் அத நல்ல ஆங்கிள் எக்ஸ்போஷரோட போக்கஸ் பண்ணி பிளாஷ் போட்டு நீட்டா அதை கேப்சர் பண்ணிடுறோம், இமேஜஸா நாங்க கேப்சர் பண்ணிடுறோம். நான் உங்களுக்கு அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் காட்டுறேன் இந்த இதோட முடிவுல. தென் அதை அங்கீகரிப்பது, என்ன எழுதி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. இதுலயும் நமக்கு நிறைய நேரம் செலவாகும், நிபுணத்துவம் தேவை. அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு மேன் மாதிரியே நம்ம ஹியூமனாய்டு மெஷினை ஒன்னு டிவைஸ் பண்ணிட்டோம்னா அதையும் நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். தென் சேமிக்கிறது மற்றும் பாதுகாக்கிறது. இதுல என்ன நவீன முறை, என்ன இதுல வாழ்நாள். இப்ப நம்ம பேப்பர் ஃபார்ம்ல சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஒரு 100 இயர்ஸ்க்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம எப்படி வச்சுக்கிட்டோம், அப்புறம் வந்து காலநிலை மாற்றங்கள், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி அதை வைப்போம், அங்க ஏதாவது நடந்துருச்சு, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டே நடந்துருச்சுனால எல்லாம் போயிடும். ஓகே, சோ இது மாதிரி விஷயங்கள் டிஜிட்டல் ஆர்கிவிங்ல இருக்கிறது இல்லை. ஏன்னா மல்டிபிள் காப்பீஸ் ஆர் மெயின்டைன்டு. அண்ட் ஆல்சோ when there is a digital source available, everyone can access it. நம்மள மாதிரி ரிசர்ச் பண்ற பீப்புள்லாம் எங்க இருந்தாலும் வேர்ல்டுல இதை எடுத்து அக்சஸ் பண்ணிப்பா. அதை வந்து accessibility is very very easy. அண்ட் அது அக்சசிபிளா இருக்கணும். முதல்ல இப்ப நம்ம ஒரு ஆராய்ச்சியை பண்ணணும் அப்படின்னா முதல்ல அது நம்ம கையில இருக்கணும். அதுல என்னென்ன தேவையோ அது நம்ம கையில இருந்தா, இப்ப நம்மகிட்ட ஒரு விஷயத்த படிக்கணும்னு நினைச்சோம்னா புக்கு கையில இருந்தா எடுத்து டபக்குன்னு படிச்சிருவோம். இல்ல போய் எங்கேயோ தேடி எடுக்கணும்னா கொஞ்சம் டிலே பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த டிஜிட்டல் ஃபார்ம்ல அந்த எழுத்தெல்லாம் இருக்கும்போது, கல்வெட்டுக்கள்ல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்போது அதை இன்டர்பிரட் பண்ணலாம். அதுல என்ன போட்டிருக்காங்க, இப்ப இருக்கிற அதுல ஏதாவது மெடிசன்ஸ் இருக்கா, என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இப்ப முடியும். அது தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, this is what actually இதுதான் ஒரு there are so many. Then சவால்கள் என்ன? சரி, நவீன முறையில நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம், எப்படி நினைச்ச உடனே பண்ணிட முடியாது இல்லையா? அதுல நிறைய சவால்கள் இருக்கிறது. ஒண்ணு, பண்டைய எழுத்துக்களை அடையாளம் காணவும் படி எடுத்தல் செய்யவும் இந்த நம்ம சொல்ல போற அந்த நவீன முறை பெரிய அளவிலான எழுத்து தொகுப்புகளுடன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் எப்படி உருவாகுறாரு, ஒரு எபிகிராபிஸ்ட் எப்படி வராரு? கேன் எவ்ரிஒன் கேன் பி பிகம் an எபிகிராபிஸ்ட் இமிடியட்லி? முடியாது. என்ன பண்ணுவோம், அதுக்கான படிப்புகளை படிப்போம், அதுக்கான பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டு தான் அப்புறம் தான் நம்மளால அதை பண்ண முடியும். அது மாதிரிதான் இதுவும். இது வந்து ஒரு மனுஷன மாதிரியே நடந்துக்கிற ஒரு தொழில்நுட்பம். அதுக்கு வந்து மனுஷன் எப்படி சின்ன பிள்ளையில இருந்து பிரெயின் ட்ரெயின் ஆச்சோ அந்த மாதிரி நம்ம நிறைய பெரிய டேட்டா பேஸ வச்சு ட்ரெயின் பண்ணணும். அடுத்து, கற்களில் உள்ள கல்வெட்டுக்களின் கட்டுப்பாடற்ற தன்மை சிக்கலான ஒரு விஷயம், காம்ப்ளெக்சிட்டி. கட்டுப்பாடற்ற தன்மை நான் எதை சொல்றேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அதுக்கு ஒரு என்ன சொல்றது, இந்த ஹேண்ட் ரிட்டன் ஸ்கிரிப்ட், இப்ப நீங்க மாதிரியே அதுவும் ஒரு ஹேண்ட் ரிட்டன் ஸ்கிரிப்ட் தான் நம்ம பாக்குறோம். கல்வெட்டுங்கிறது கையில தான் எழுதியிருக்காங்க. சோ அது ஒரு கல்வெட்டு, இஸ் a ஹேண்ட் ரிட்டன் ஸ்கிரிப்ட். அது வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், ஒருத்தர் எழுதுனதுக்கும் இன்னொருத்தர் எழுதுனதுக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரியே புள்ளி இருக்காது, வார்த்தைகளுக்கு இடையிலே இடைவெளி இருக்காது. இந்த மாதிரியான சில கட்டுப்பாடு சிக்கலான அமைப்புகளை இந்த கல்வெட்டுக்கள் கொண்டிருக்கின்றன. முக்கியமான சிக்கலான அமைப்பு என்னன்னா, இப்ப இருக்கிற தமிழ் ஃபார்ம்ல அது இருக்காது. ஒரு அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் இப்ப நம்ம புது புது லாங்குவேஜ், இப்போ 19 செஞ்சுரிஸ் இவால்வ் ஆயிருக்கு தமிழ்னா 19 தடவை தமிழ் கத்துக்கிற மாதிரி. ஏன்னா அப்ப இருந்த கொஞ்சம் தான் சிமிலாரிட்டி. ஒரு குரூப் இப்ப 13வது செஞ்சுரிக்கும் 14வது செஞ்சுரிக்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டி நிறைய இருக்கலாம்.
ஆனா 13வது செஞ்சுரிக்கு 6வது செஞ்சுரிக்கு நிறைய டிஃபரன்ஸ். அப்ப இருந்த வழக்கத்துல இருந்த சொற்கள் அதிகப்படியாக பிற்காலத்தில் வழக்கத்தில் இல்லை. இப்ப இருக்கிற தமிழ் பார்த்தா இங்கிலீஷ் நிறைய யூஸ் நம்ம தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து தமிழ் மொழி வழியில் கல்வி கற்ற நான் தமிழ்ல தான் படிச்சேன் 12th வரைக்கும். இப்ப என்னமோ தமிழ்ல பேசுறதுக்கு ஆரம்பத்துல அதாவது சாதாரணமா வழக்கு தமிழ்ல என்னன்னாலும் பேசிடலாம். இந்த மாதிரி சொல்லும் போது இதை ஆங்கில மொழியாக்கம் ஆங்கிலத்தை தமிழாக்கம் செய்ய சிரமப்படுறோம். தமிழ் ஆங்கிலத்துல ஈஸியா சொல்லிடலாம். அப்படிதான் இருக்கு. நேத்துதான் இதெல்லாம் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்ல எடுத்து நான் என்கிட்ட இருந்த இங்கிலீஷ் ஸ்லைட் எல்லாம் மாத்தினேன். அதுக்கே நாம வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டரை தான் நான் நாட வேண்டியிருக்கு. சோ இந்த மாதிரி அப்போ அந்த காலத்து தமிழ் இந்த காலத்து தமிழே இப்படி இருக்கும்போது அந்த காலத்து தமிழை படிச்சு புரிஞ்சு அதுக்கான மொழியாக்கம் செய்யறது குவைட் டிஃபிகல்ட் டாஸ்க். சோ அது ஒரு சிக்கல். இன்னொன்னு, முன்புறத்திற்கும் பின்னணிக்கும் இடையிலான வேறுபாடு மிக குறைவு. நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க்ல எழுதுறோம்னா பேக்ரவுண்ட் இஸ் ஒயிட், ஃபோர் பிளாக். இந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லா கான்ட்ராஸ்டா இருக்கும். உங்களுக்கு நம்ம ஈஸியா படிச்சிடலாம். இப்போ ஒயிட் பேப்பர்ல ஒயிட் லெட்டர்ல எழுதுனீங்கன்னா படிக்க முடியுமா? இல்ல பிளாக் பேப்பர்ல பிளாக் லெட்டர்ல எழுதுனா படிக்க முடியுமா? அதே போலதான் கல்வெட்டுகளும். கல்வெட்டுன்னு கல்லுலயே எழுதுறாங்க இல்லையா? சோ அந்த லெட்டர் இருக்க இடம் பள்ளமா தெரியும். அதை வச்சுதான் நம்ம அதுல லெட்டர்னு அந்த ஷேப்பை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சோ இத கம்ப்யூட்டர் பண்ணும்போது, ஏன்னா அதுக்கு எல்லாமே எழுத்து வடிவங்கள் கிடையாது, அதுக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சல்ஸ் தான். அந்த இடத்துல வந்து ஒரு இமேஜ் அது பிக்சலா தானே பாக்குது. அப்போ அது தடுமாறுது. இந்த வித்தியாசங்கள் இப்ப வந்து பிளாக் கலர்ல இருந்ததுன்னா அந்த லெட்டர் அந்த இன்டென்சிட்டி ஹையா இருக்கும், ஒயிட்ல வந்து லோவா இருக்கும். அப்ப அது வேரியேஷன், அந்த இன்டென்சிட்டி வேரியேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இது வேற அது வேறன்னு புரிஞ்சுக்கும். இங்க இன்டென்சிட்டி வேரியேஷன் கம்மியா இருக்கும், அப்ப தடுமாறும். ஆனா இன்னொரு சவால் என்னன்னா, கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களை பிரிப்பது சிரமம். நான் சொன்ன மாதிரியே ஜாயின் பண்ணி எல்லாம் எழுதியிருப்பாங்க. நெருக்கமா எழுதின கல்வெட்டுகள் நிறைய இருக்கு. இப்ப தஞ்சாவூர் கோயில்ல எல்லாம் பார்த்தா ஸ்கேல் வச்சு நம்ம கையில கோடு போட்டு எழுதினா கூட எழுத முடியாது, அவ்வளவு கிளியரா இருக்கும். வரிசையா எழுதியிருப்பாங்க, நேரா இருக்கும். அப்போ அத வந்து புரிஞ்சுக்கிறது, அதுல இருக்கிற எழுத்துக்கள், அப்போ ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் போதிய இடைவெளி கொஞ்சம் ஸ்லைட்டா இருக்கும். நடுவுல ஒரு கோடு போட்டீங்கன்னா போட முடியும். ஆனா சில கல்வெட்டுக்கள்ல அப்படி இருக்காது, ரொம்ப ஒட்டி 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 இருக்கும், ஓவர்லாப்பிங் எல்லாம் இருக்கும். சோ அப்ப பிரிச்சு எடுக்கிறது. இப்போ முதல்ல வந்து இந்த நுண்ணறிவை பயன்படுத்தி கல்வெட்டை படிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த கல்வெட்டை இமேஜா நாங்க போட்டோகிராஃப் எடுக்கிறோம். அந்த போட்டோகிராஃப்ல இருக்கிற கேரக்டர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் ஒன்னொன்னையா தனித்தனியா எடுக்கணும். 2 முறை இருக்கு. இப்ப ரீசெண்டா 2019-20 இப்ப நாங்க வேற ஒரு அப்ரோச்குள்ள போயிட்டோம். என்னன்னா நாங்க எழுத்தெல்லாம் பிரிச்சு எடுக்க மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டா இமேஜ்ல இருந்து வேர்ட் என்னன்னு பாத்துருவோம். அதுக்கான தொழில்நுட்பங்கள்லாம் இப்ப வந்துருச்சு. நான் இருந்தாலும் முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இப்ப பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே கேரக்டரை தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும். முதல்ல லைனை கட் பண்ணுவோம், அப்புறம் அந்த லைன்ல இருந்து ஒரு கேரக்டரையா இந்த மாலையில இருந்து முத்த ஒரு மாதிரி உருவணும். அதுக்கப்புறம் தான் அது என்ன கேரக்டர்னு புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம மெஷினை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, இப்படி இருந்தா இது இந்த கேரக்டர், இப்படி இருந்தா அந்த கேரக்டர்னு அந்த எழுத்துக்களுடைய அந்த அம்சங்களை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணிருப்போம். அப்படி ஆனா ஒரு ரவுண்டு ரைட் கிளாக் வைஸ் சுத்தி இப்படி வந்து அப்படி வரும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரோக் பேஸ்டா ஜோன் பேஸ்டா நாங்க அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். அதை பரிச்சயப்படுத்துறோம் இல்லையா அந்த சிஸ்டத்துக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அந்த கேரக்டரை பரிச்சயப்படுத்தணும். பரிச்சயப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட வந்து சாம்பிள்ஸ் இருக்காது. அதுக்கு எப்படி நாங்க பரிச்சயப்படுத்துவோம்னா, அது யார எழுத ஒரு 50-60 வேரியேஷன்ஸ் கொடுத்து பரிச்சயப்படுத்தணும். எப்படி இருந்தாலும் அது கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகே, அதுக்கான நம்ம கிட்ட டேட்டா கிடைக்காது. அது ஒரு பெரிய டெக்னிக்கல் சேலஞ்ச்ல அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிகப்படியான டேட்டா, நிறைய பெரிய டேட்டா பேஸ் வேணும்னு நான் சொன்னேன் இல்லையா, இதை ஹேண்டில் பண்றதுக்கு கம்ப்யூட்டேஷனல் பவர். நம்ம ஜென்ரலா நம்ம ஒரு லேப்டாப் வச்சிருப்போம், CPU லேப்டாப். நம்ம அதுல வந்து 4 குவாட் கோர் ப்ராசஸர் வச்சிருப்போம், இன்டெல் 7 எல்லாம் வச்சிருப்போம், 5, 7 இதோடைய கெப்பாசிட்டி. இப்போ நீங்க அது நான் சொன்ன மாதிரி இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கும் போது டீப் லேர்னிங்குள்ளார போயிடுறோம், ஆழ்ந்த செயற்கை நுண்ணறிவு. இந்த டீப் லேர்னிங் எல்லாமே என்னன்னா, நீங்க வந்து ஒரு தடவை ஒரு டேட்டாவை லோட் பண்ணி ஒரு தடவை அதை ரன் பண்ணி எடுக்க கூடாது.
அங்க 1000 தடவை 5000 தடவை திருப்பி திருப்பி அதை லேர்ன் பண்ண வைப்போம். அப்படி திருப்பி திருப்பி பண்ண ஒரு தடவை பண்றதுக்கே நீங்க இந்த நான் பின்னாடி சொல்லும் போது கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ளதான் நாங்க கேரக்டரை அடையாளம் காண்றோம். அப்படி போடும்போது அது என்ன, ஒரு தடவை அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி இவ்வளவு டேட்டாவை ஃபீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஐட்ரேஷனுக்கே நாங்க 1 ஹவர்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். அப்போ 5000 ஐட்ரேஷனுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? இதுதான் இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கல் லிமிடேஷன். இதனாலேயே வந்து இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதில் தாமதங்களும் ரொம்ப சேலஞ்சஸும் இருந்தது. இப்போ வந்து ஜிபிஓ மெஷின்ஸ் எல்லாம் சீப்பான இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்போ அப்படின்னா நமக்கு கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் வேணும். ஓகே, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் அதாவது எப்படின்னா அது பேரலா ஒர்க் பண்ணும். பேரலல் கம்ப்யூட்டிங் மாதிரி ஒரு ப்ராசஸர். அந்த ப்ராசஸரோட விலை நீங்க மினிமமா 2x வாங்குனீங்கன்னா கூட இப்ப 50,000 ரூபாய் கொடுக்கணும். நல்ல கெப்பாசிட்டி உள்ளது இப்ப நான் ஆராய்ச்சி நிதியில இருந்து வாங்கி வச்சிருக்கேன் 3 lakhs rupees அந்த மெஷின். இது எல்லாருக்கும் சாத்தியப்படாது. அந்த ஆராய்ச்சிக்கு நிதி உதவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நானும் எங்களுக்கு அது போன வருஷம் வரைக்கும் எங்க கிட்ட 3 மெஷின் தான் இருந்தது. இப்ப 50 மெஷின் போட்டோம் அது வேற. பட் போன வருஷம் வரைக்குமே 3 மெஷின் தான் இருந்தது. சோ இட் டேக்ஸ் டைம். அந்த மாதிரியான டெக்னிக்கல் சேலஞ்சஸ் எல்லாம் இதுல நிறைய இருக்கு. அதனால இப்பபிலிட்டி வர 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 பீப்புள் ஆர் டூயிங். என்கிட்ட வந்து எம்இ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இந்த கல்வெட்டு துறை சார்ந்த ஆராய்ச்சியில என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் துர்கா தேவின்னு அவங்க பிஹெச்டி முடிச்சாங்க இந்த கல்வெட்டு ரெகக்னேஷன்ல. போன வருஷம் முடிஞ்சது அவங்களுக்கு. அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நியூரல் நெட்வொர்க்ல தான் பண்ணாங்க, டீப் நியூரல் நெட்வொர்க்கு போகல. இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க கல்வெட்டுலயும் இன்னொருத்தவங்க பாம் லீஃப்லயும் ஒர்க் பண்றாங்க, முடிச்சிட்டாங்க. இப்ப இனிமேதான் அவங்களுக்கு வைவா. இன்னும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கல்வெட்டுல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களும் நிறைய பிஜி ப்ராஜெக்ட் எம்இ ப்ராஜெக்ட் ஒரு 5 பேரு இப்ப பிரசன்ட்ல பண்றாங்க. ஆல்ரெடி ஒரு 7-8 பேர் முடிச்சிருக்காங்க. ஒரு பகுதியா பண்ணி முடிச்சாங்க. அவங்க எல்லாம் கூட இந்த சிக்கல்களை சந்தித்து இதுல உள்ள காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி தான் அவங்க வெளியே வந்தாங்க. இதுதான் மாடல். நாங்க ப்ரொபோஸ் பண்ற மாடல். யூஸ்வலா இதை நாங்க பப்ளிசைஸ் பண்ண மாட்டோம். இதுதான் மெத்தட். நான் இதை இன் ஜெனரலா கொடுத்திருக்கேன். கேமரா கேப்சர்டு இமேஜ். இந்த இமேஜை நாங்க டேட்டா பேஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ணிப்போம். அதுக்கு நிறைய ப்ராசஸிங் இருக்கு. ப்ரீ ப்ராசஸிங் எல்லாம் பண்ணி ஸ்டோர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த இமேஜ இந்த நுண்ணறிவை பயன்படுத்தி ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஏற்ற வகையில தயார் பண்ணணும். அதுதான் ப்ரீ ப்ராசஸிங். இந்த ப்ரீ ப்ராசஸிங்ல என்ன பண்ணுவோம்னா நாங்க கலர் இமேஜ கிரேஸ்கேல்ல மாத்தி இல்லுமினேட் பண்ணி பிளரிங் பண்ணி டைலைட் பண்ணி எரோட் பண்ணி நார்மலைஸ் பண்ணி பைனரைஸ் பண்ணி இதெல்லாம் என்னன்னா ஃபில்டரிங். அந்த நாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நாய்ஸ் எல்லாம் குறைச்சு இந்த எழுத்துக்களை நல்லா பளிச்சுன்னு தெரியுற மாதிரி மாற்றக்கூடிய வழிமுறைகள். அது இல்லாம அந்த குறைக்கணும் இல்லையா, அதுக்கான வழிமுறைகள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த இமேஜ கெட் ரெடி பண்ண அப்புறம் செக்மெண்ட் பண்ணுவோம். செக்மெண்டேஷன்னா என்னன்னா லைனா பிரிப்போம். அப்புறம் ஒரு லைனையும் தனித்தனியா எடுத்து அதுல உள்ள கேரக்டர் எல்லாம் அப்படியே வெட்டி வெட்டி எடுப்போம். தட் இஸ் வாட் செக்மெண்டேஷன். செக்மெண்ட் பண்ணி இப்ப எனக்கு கேரக்டரா அதுவும் இமேஜா தான் இருக்கும். இமேஜா வந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மெஷின் லேர்னிங்னு சொல்றது ஜெனரலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல செகண்ட் சப்டிவிஷன் வந்து மெஷின் லேர்னிங். அதோட ஒரு சப்செட் தான் டீப் லேர்னிங். மெஷின் லேர்னிங்குள்ளார ஃபீட் பண்ணி இதுல என்ன எது வேணாலும் யூஸ் பண்ணுவோம் நாங்க. பேட்டர்ன் மேட்சிங், ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க், கன்வல்யூஷன், இது எல்லாமே நிறைய இருக்கு. நான் அதை கொடுக்கல, லிமிட்டடா சொல்லியிருக்கேன் நானு. அண்ட் தென் இது என்ன பண்ணும், கண்டுபிடிச்சிரும் எழுத்துக்களை. எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற பிரசன்ட் கண்டெம்பரரி ஃபார்ம்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணும். ஏன்னா நமக்கு வந்து ஃபாண்ட் கிடையாது, டைப் பண்ண முடியாது பழைய காலத்து எழுத்துக்களை. அதனால இப்ப இருக்கிற தமிழ் ஃபார்ம்ல மாத்தி விட்டுருவோம். அந்த எழுத்தை இப்ப இருக்க ஃபார்முக்கு மாத்திக்குவோம். மாத்திட்டு NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பண்ணி அதுல எப்படி நம்ம என்ன பண்ணணும், அதுல மார்பிங்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், அதுல எதெல்லாம் தொகுதி எழுத்துக்கள், எது பகுதி எழுத்து, எழுத்துடைய பாகங்களை, வார்த்தையின் பாகங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதோட சொல் வழக்குகள் கார்பஸ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இது என்ன வார்த்தை அப்படின்னு பிரிச்சு ஒரு கல்வெட்டுனா சுருக்கமா. இப்ப எங்களோட டார்கெட் இதுல என்னன்னா, இந்த கல்வெட்டை பாக்குறாங்க. இப்ப நாங்க சொன்னாலே ஆகுமெண்டட் ரியாலிட்டின்னு சொன்னாலே
இப்போ ஒரு ஃபாரினர் வராரு, அந்த கல்வெட்டுல மொபைல வச்சு ஸ்கேன் பண்றாரு. இந்த கல்வெட்டுல இதான் எழுதி இருக்குன்னு அவருக்கு இங்கிலீஷ்ல வரணும். எதான் எழுதி இருக்குன்னா இப்ப அதுல பாத்தீங்கன்னா மேற்படி இது உட்பட்ட பத்திரம் எழுதுற மாதிரி எழுதியிருப்பாங்க. நம்ம அதுல என்ன எழுதிருக்கணும்? ராஜராஜ சோழன் இந்த கோயில்ல ஒரு ஒரு பூஜைக்கும் எவ்வளவு பூஜை கணக்கை எழுதியிருக்கிறான். ஒரு பூஜைக்கு 3 வாழைப்பழம், 2 வெத்திலை, 1 பாக்கு வீதம். ஒரு வருஷத்துக்கு எழுதி 360 நாள் தான் ஒரு வருஷம் அவங்க கணக்கு. 365 கிடையாது. 360 இன்ட்டு 3 சாரி வாழைப்பழம் எவ்வளவு டோட்டல் கணக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தேவை, இவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கருவூலத்துல அதை இருப்பு வைக்கணும். அந்த இருப்பு வைக்கிறதுக்கு சோர்ஸ் என்ன, யாரு கொடுப்பாத, எப்படி நான் சொன்னேன் இல்லையா? அட்மைரிங்கான விஷயம் அதுல என்னன்னா, ராஜராஜ சோழன் கடைநிலை மனிதனுக்கு கூட வாழ்வியல்னு சொல்ல முடியாது, வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அந்த கோயிலை பேஸ் பண்ணியேதான் எல்லாம் இருக்கு. வாழ்வாதாரத்தை கொடுத்து அவங்களுக்கு இப்ப இடையர்கள்னா ஆடு கொடுத்து ஆடை மேய்ச்சு ஆட்டுல வர்ற அந்த விளைபொருள்களை ராஜாவே அதை கன்சியூம் பண்ணிருக்கிறார். மாடு கொடுத்து மாட்டுல வர்ற பால், நெய், இந்த மாதிரி கோயிலுக்கு தேவையான நெய்யை இவங்க கோயில் மாட்டையே கொடுத்து அதை அவங்கள வளர்க்கணும், அதை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கிறிஸ்பா புரியணும் இல்லையா? தட்ஸ் வாட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன். அந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல உள்ள டெம்ப்ளேட்டை மட்டும் நாங்க ப்ரெசென்ட் பண்ணணும்னு முனைப்பா இதை செஞ்சுட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த NLP ப்ராசஸ் கொஞ்சம் டஃபா போகுது. இதுதான் மாடல். இதைத்தான் பண்றோம். நுண்ணறிவு பயன்படுத்தி இதெல்லாம் தான் நாங்க பண்றோம். இதுல நுண்ணறிவு பயன்படுத்தி பண்றது என்னன்னா, அந்த செக்மெண்டேஷன்ல நுண்ணறிவு மட்டும் இதுல இல்ல. இன்னொன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, இமேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவோம் இல்லையா? அது எனக்கு தமிழ் என்னன்னு டேர்ம் தெரியல. இமேஜ் ப்ராசஸிங் இதுல மேஜர் ரோல் பண்ணும். ஓகே, ஏன்னா அந்த இமேஜை வந்து நுண்ணறிவை பயன்படுத்தி படிக்கக்கூடிய அளவுக்கு மாத்துறது அந்த இமேஜ் ப்ராசஸிங் தான். ஸோ இமேஜ் ப்ராசஸிங், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டும் காம்போல தான் இந்த சொல்யூஷனே டெவலப் ஆயிருக்கு. ரைட்? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ரைட்? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க நாங்க அதுலயும் நாங்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துறோம். ரைட்? சோ ஒரு ஸ்டெப்பா நான் கொஞ்சம் விளக்கமா இதை நான் சொல்ல விரும்புறேன். இதுதான் வந்து கோயில்ல இருக்கிற கல்வெட்டை கேமரா யூஸ் பண்ணி கேப்சர் பண்றோம். கேப்சர் பண்ணி இந்த மாதிரி தான் நாங்க இமேஜா ஸ்டோர் பண்ணுவோம். ரைட்? இதுல இருக்கிறத இந்த ஃபார்ம்ல கொண்டு வந்துருவோம். இதுக்கப்புறம் இதை என்ஹான்ஸ் பண்ணணும் இல்லையா? இமேஜோட குவாலிட்டிய, இது வந்து ரெடிலி அவைலபிள் இமேஜ் இல்ல, இப்படி இருக்காது, ஓரளவு கொஞ்சம் டல்லா இருக்கும். இத வந்து மாத்தணும். முன் செயலாக்கம், டீனாய்சிங், பைனரைசேஷன், மார்பாலஜிக்கல் ஆபரேஷன். மார்பாலஜிக்கல் ஆபரேஷன்னா என்னன்னா, இப்போ சில இடங்கள்ல எழுத்துக்கள் வந்து துண்டா இருக்கும், விடுபட்டு இருக்கும், இல்ல டேமேஜ் ஆயிருக்கும். இப்ப தான்னா அது மேல மாதிரி இடையில நடுவுல கேப் விழுந்தா லைட்டா கீழே ஒரு கோடு டேஷ் மாதிரி இருக்கும். ஆனா அது கா கிடையாது இல்லையா? இது அப்படியே நம்ம செக்மெண்ட் பண்ணி எடுத்தோம்னா காதான் கிடைக்கும், தாவா கிடைக்காது. சோ அதுக்குதான் அந்த மார்பாலஜிக்கல் க்ளோசிங், அந்த பினிஷிங் பண்றது. ரைட்? அந்த மாதிரி தென் நார்மலைசேஷன், சைஸ நம்ம கரெக்டான அளவுல பிரிக்கிறது. ஓகே, அண்ட் தென் இதுதான் ஒரிஜினல் இமேஜ்னா, இந்த இமேஜ் ப்ராசஸிங்ல நாங்க இந்த மாதிரி மாத்திக்குவோம். ரைட்? பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கேல் டிஃபரன்ஸ், பேக்ரவுண்ட் அண்ட் ஃபோர்கிரவுண்ட் சப்ட்ராக்ஷன் சொல்றது. அதை பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எங்களுக்கு வரும். இப்போ இது என்ஹான்ஸ்டு இமேஜ். இன்புட் இமேஜ்ல நிறைய நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை மட்டும் அப்ளை பண்ண மாட்டோம். இது என்னன்னா, பெர்ன்சன், சவோலா, த்ரெஷ்ஹோல்டிங் அண்ட் ஃபில்டரிங், இதெல்லாம் நாட் லிமிட்டட் டு திஸ். இதெல்லாம் நிறைய டெக்னாலஜி இருக்கு இமேஜ் ப்ராசஸிங்ல. அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோம், ஒன்னொன்னா அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எது தெளிவா இருக்கோ அதை நாங்க யூஸ் பண்ணிப்போம். இந்த எது தெளிவா இருக்கு, இப்ப நீங்க இதுல பார்த்தா இப்போ த்ரெஷ்ஹோல்டிங் அண்ட் ஃபில்டர் வந்து ஓரளவு நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி நில் பேக் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ரைட்? இதே சவோலா போடும்போது இந்த பைனரைசேஷன்ல நல்லா வரல. ஆனா எல்லா கல்லுக்கும் ஒரே இது. இன்னொரு சவால், எல்லா ஸ்டோனுக்கும்
இந்த மாதிரி த்ரெஸ் ஹோல்டிங் நல்லா இருக்கும்னு ஜென்ரிக்கா சொல்லவே முடியல. இது நாங்க ஆராய்ச்சியில தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஜென்ரிக்கா சொல்ல முடியாது. ஒரு ஸ்டோனுக்கும் இப்போ இந்த மாதிரி கலருக்கு இது ஓகே, இதே கருப்பு கலர் ஸ்டோன்னா டோட்டலா வேற மாதிரி மெத்தடே மாத்தணும். அதே மாதிரி ஸ்டோன்ல நிறைய நேச்சர் இருக்கு இல்லையா? ஒரு மாதிரி கிரே ஸ்டோன் இருக்கும், கம்ப்ளீட்லி பிளாக்கா இருக்கும், ரெட்டிஷா இருக்கும், டார்க் ரெட்டா இருக்கும், ஆரஞ்சு பேஸ்டா இருக்கும், செம்மண் கலர்ல இருக்கும். அப்புறம் அதுல உள்ள எழுத்துக்கள் நெருக்கமா இருக்கிறது, நாய்ஸ் நிறைய இருக்கிறது. இப்ப தஞ்சாவூர் எழுத்துலாம் நல்லா கிளியரா இருக்கு. வந்து ரொம்ப ரொம்ப இருக்கல பெஸ்ட் இமேஜ். worst இமேஜ் தான் இருக்கு நிறைய, அதுல பெஸ்ட் இமேஜ் ரொம்ப கம்மி. அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் தி இமேஜ் நேச்சர். இந்த மெத்தட் எல்லாம் நம்ம இமேஜ் ப்ராசஸிங் மெத்தடு ஒன்னொன்னு இது எல்லாத்துக்கும் ஒரு ஜெனரிக்கான, இப்போ நான் எங்க அல்காரிதம் என்ன பண்ணோம், இமேஜை பார்க்கும். இந்த இமேஜோடைய தன்மைய ஒரு குறியீடுல அளக்கும். அது என்ன குறியீடுன்னா PSNRன்னு சொல்லுவோம், MSCன்னு சொல்லுவோம். நாய்ஸ் ரேஷியோ கண்டுபிடிப்போம், அதுல எவ்வளவு நாய்ஸ் இருக்குன்னு. அந்த ரேஷியோ பேஸ் பண்ணி தான் இந்த எந்த முறையில அதை கையாளணுங்கிறத தீர்மானிப்போம். அப்புறம் மீன் ஸ்கொயர் எரர்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டி இண்டெக்ஸ்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸஸ், இந்த மாதிரி 3-4 மெட்ரிக்கை பயன்படுத்தி அந்த கல்லின் தன்மையை, இமேஜின் தன்மையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். இது ஒரு சீக்ரெட், ரைட்? பட் நான் ரிவீல் பண்ணிருக்கேன். எல்லாருமே இந்த கல்வெட்டுல வேலை செய்யற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலா ஓட்ஸு மெத்தடு அதான், ஏன்னா ஃபெமிலியர் பெஸ்ட் மெத்தட்னு அவங்க வேற இமேஜுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம இமேஜுக்கு அது கிடையாது. சோ அது மாதிரி ஜென்ரலா போடுவாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட சாம்பிள்கெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கும். வேற ஏதாவது ஒரு சாம்பிளுக்கு அது வருமானா வராது. ஓகே, இதுதான். அண்ட் தென் இங்க பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, கல்வெட்டு எழுத்துக்களை எப்படியெல்லாம் பரிமாணங்களை மாத்தி இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் போட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இமேஜை பாத்துக்கோங்க. எழுத்து தெளிவா இருக்கு, பேக்ரவுண்ட்ல எவ்வளவு நாய்ஸ், புள்ளியா இருக்கும். இதெல்லாம் சால்ட் அண்ட் பேப்பர் நாய்ஸா நம்ம பைனரைஸ் பண்ணும்போது அப்படியே வந்துடும். இதெல்லாம் குறைச்சு எல்லாமே எழுத்து உருக்களை இணைத்து எங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் மார்பாலஜி பண்ணி, ரைட்? சோ இது ஓரளவுக்கு இந்த PSNR 30 எல்லாம் எங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட். 30 இதெல்லாம் வந்துச்சுன்னா நல்ல ஸ்டோனுக்கு தான் 30 வரும். அடுத்தது செக்மெண்டேஷன் சொன்னேன் இல்லையா, எழுத்துக்களை எப்படி பிரிக்கிறதுன்னு சொன்னது. எழுத்துக்களை பிரிக்கணும்னா இந்த மாதிரி பிரிச்சு எடுக்கணும். இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் நாங்க பிரிச்சு தனித்தனியா லெட்டரை எடுத்து ஒரு லெட்டரையும் ஒரு இமேஜா ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் டேட்டா பேஸ்க்குள்ள என்னோட சாம்பிள் ஸ்கிரீன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இது எப்படி பண்றதுன்னா நிறைய மெத்தட் இருக்கு. நான் ஒரு 3 மெத்தடை மட்டும் சொல்றேன். இது பவுண்டிங் பாக்ஸ் அல்காரிதம் இருக்கு. அது என்ன பண்ணும், அந்த எழுத்து உருவை சுற்றி ஒரு கட்டம் போடும். நல்லா தெரியும், கிரீன் கலர்ல கட்டமா இருக்கா, இதுதான். கீழே தெளிவா தெரியுது ரெட் கலர் கட்டம். ஒன்னும் அந்த கட்டத்தை பிரிச்சு எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இதுல என்ன பெரிய சிக்கல்னா, இப்ப இது இங்க பாருங்க, இது ஏ மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கா. இது ஒரே எழுத்து, பாக்கு மேல ஒரு கொம்பு. இது பாருங்க தனித்தனியா பிரிச்சு விட்டுரும். இதுதான் இதுல பெரிய சேலஞ்சு. லைட்டா கேப் நாங்க மார்பாலஜிக்கல் ஆபரேஷன் ஏன் பண்ணணும்னா இதுதான். அந்த இடைவெளிகளை கரெக்டா நம்ம டச் பண்ணலைன்னா, ஃபில் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஒரு எழுத்தையே 4-5 கூறுகளா பிரிச்சிடும். இதுதான் அந்த பவுண்டிங் பாக்ஸ்ல இருக்கிற மிகப்பெரிய சவால். ஆனா இதுதான் செக்மெண்டேஷன் அல்காரிதம்னாலே பவுண்டிங் பாக்ஸ் போகும். அதுதான் இருக்கு. ஏன்னா இப்ப அதாவது where there is a need the solution comes. அதுதான் இங்க ரிசர்ச்லயும் நடக்குது. இது வரைக்கும் கல்வெட்டை ஹேண்டில் பண்ண வேண்டிய நீடு வேற வரல. நிறைய பேர் ஒர்க் பண்ணல. அவங்க பண்ண அவங்க ஒரு டிவைஸ், ஒரு மெக்கானிசம் டிவைஸ் பண்றாங்க. இது வரைக்கும் இமேஜ் ப்ராசஸிங்ல நேச்சுரல் இமேஜஸ், சீன் இமேஜஸ் இந்த மாதிரி தான் டீல் பண்ணியிருக்கோம். அதனால இப்ப அவைலபிளா இருக்கிற டெக்னாலஜி அந்த மாதிரி இமேஜுக்கு எல்லாம் சூட்டபிளா இருக்கு. பட் நம்ம இமேஜ் வேற. அப்போ we are in the position to devise a good mechanism. இந்த டெக்னிக்கே நம்ம எழுத வேண்டியதா இருக்கு, அல்காரிதமே நம்ம தான் எழுத வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரியான சவால்கள்லாம் இருக்கு. அண்ட் தென் கான்வெக்ஸ் ஹல், இது பாருங்க கான்டூர்னு சொல்லுவோம். எழுத்து சுத்தி ரவுண்டா அந்த எட்ஜஸ் எல்லாம் பிக்அப் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டே வரும். இது கான்டூரிங். இதுல என்னன்னா, இதுலயுமே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எழுத்து பிரிஞ்சு இருந்துச்சுன்னா, இடைவெளி இருந்துச்சுன்னா தனித்தனியா பவுண்ட் பண்ணி விட்டுரும். பட் ஆனா பரவாயில்ல, கல்வெட்டுக்கு இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, இந்த கான்டூரிங் பண்ணி நீங்க தனித்தனியா எழுத்துக்களை பிரிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஆர்டரா வரல.
இப்ப இது பவுண்டிங் பாக்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் ரீ வந்துரும், அப்புறம் நா வந்துரும், அப்புறம் லா வரும், ஊ வரும், தனித்தனியா வரிசையாவே எங்களுக்கு ஸ்டோர் ஆகும். பட் இங்க கான்டூரிங்ல அப்படி இல்ல. எங்கேயோ இருந்து எதெல்லாம் வந்து பெஸ்டா கான்டூர் ஆகுதோ அதை முதல்ல கொடுத்துரும், அப்புறமா புவர் அந்த மாதிரி பெட்டர் டு வர்ஸ்ட்ங்கிற மாதிரி அது ஆர்டர் பண்ணி விட்டுரும். எழுத்தோடைய ஆர்டர் மாறுச்சுன்னா, இப்ப பண்டைய காலம் அப்படின்னு சொல்றோம், பா வரணும், அப்புறம் இம் வரணும், அப்புறம் டை வரணும். எனக்கு பா முத வருது, லா வருது, இம் வருதுன்னா எனக்கு அது ஆர்டரா வேர்ட் ஆர்டரா மாத்தும் போது சிக்கல் இருக்கு. அதுதான் இதுல பெரிய விஷயம், ப்ராப்ளம். அண்ட் தென் ப்ரொஜெக்ஷன் ப்ரொஃபைல். இந்த ப்ரொஜெக்ஷன் ப்ரொஃபைல்ங்கிறது என்னன்னா, நம்ம த்ரெஷ்ஹோல்ட் பேஸ் பண்ணி ஹிஸ்டோகிராம் டெவலப் பண்ணிட்டு, எப்படின்னா நம்ம கேக்க கட் பண்ற மாதிரி கத்தி எங்க போகுதோ அடி வரிசையா கட் ஆகிற மாதிரி, ரைட்? அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணி லைனை போட்டு அந்த லைன் போற இடமெல்லாம் கட்டிங். அது மாதிரி ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா லைன்ஸ் செக்மெண்ட் ஆயிடும். அப்புறம் அந்த இண்டிவிஜுவல் லைனை எடுத்து அதை வெர்டிகலா செக்மெண்ட் பண்ணீங்கன்னா தனித்தனியா எழுத்து பிரியுது. நம்ம கத்தி வச்சு ஒரு கேக்க கட் பண்றதுதான். லைன் லைனா கோட் போட்டீங்கன்னா பார் பாரா பிரியும், அப்புறம் இந்த பாரை நடுவில் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ப்ரொஃபைல். ஓகே, சோ இதுதான் செக்மெண்டேஷன்ல நமக்கு இருக்கிற சாய்ஸஸ். அண்ட் தென் இப்போ இதுதான் செக்மெண்டட் கேரக்டரை நாங்க வந்து ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கெல்லாம் நம்பர் கொடுத்து இண்டெக்ஸ் பண்ணி ஒன்னொன்னா எடுத்து கண்டுபிடிப்போம் இது என்ன எழுத்து. நம்ம பார்த்தா தெரியும், ஹியூமன் மைண்டுக்கு தெரியும் இது என்ன எழுத்துன்னு, சிஸ்டம்க்கு தெரியாது இல்லையா, கம்ப்யூட்டருக்கு. ஓகே, இப்ப ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர் கிளாசிபிகேஷன்ல அந்த காலத்துல இருந்தே ஒரு மோனோபோலி ஒருத்தர் இருக்காரு, மோனோபோலின்னு கூட சொல்லலாம், ஓசிஆர்னு சொல்லுவாங்க, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். இப்ப நம்ம மெஷின் லேர்னிங், தட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ள கொண்டு வரோம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்ப டிபேட், ஓசிஆர் வர்சஸ் எம்எல். ஓசிஆர்ல இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, ஆன்லைன்ல ஐ ஸ்கொயர் ஓசிஆர், நிறைய ஓசிஆர் எல்லாம் இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு. நீங்க ஒரு தமிழ்ல இருக்கிற டாக்குமெண்ட்டை அப்படியே கட் பேஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு இன்டர்பிரட்டபிள் ஃபார்ம்ல உங்களுக்கு அந்த ஓசிஆர் ரெகக்னைஸ் பண்ணி கொடுத்துரும், ரைட்? ஆனா ஏன்ஷியன் டாக்குமெண்ட்டை போட்டீங்கன்னா வராது, 20% 30% தான் எனக்கு ரிசல்ட்டே வந்திருக்கு. அது மாதிரி ஏன்னா அது ட்ரெயின் ஆகல, ஓசிஆர் அந்த ஓசிஆர் வந்து ட்ரெயின் ஆகல, ரைட்? சோ இதுதான் அந்த ஓசிஆரோட ஃபங்க்ஷனாலிட்டி. நீங்க எந்த டாக்குமெண்ட் வேணாலும் கொடுக்கலாம், ஸ்கேன்டு டாக்குமெண்ட் எதுவா இருந்தாலும், பிடிஎஃப் இமேஜோ வாட் எவர், இந்த ஓசிஆர் சாஃப்ட்வேர் அதை டெக்ஸ்டா மாத்தி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி கொடுத்து. இப்ப இதுதான் அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். இமேஜை கொடுக்குறோம், அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணிக்கணும், அதுல இருக்க ஸ்கீவ் எல்லாம் கரெக்ட் பண்ணி ஸ்கீவ்டா எழுதியிருந்தோம்னா நேரா மாத்திக்காது, அப்புறம் கிரே ஸ்கேல் கன்வர்ஷன், ஃபில்டரிங், ஸ்மூத்திங் அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு லைன்ஸ் அண்ட் வேர்ட்ஸை டிடெக்ட் பண்ணி கேரக்டர்ஸை டிடெக்ட் பண்ணி கேண்டிடேட்டை ஜென்ரேட் பண்ணி அப்புறம் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு தருது. இதான் ஓசிஆர் பண்ணுது. இதேதான் ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்லயும் பண்ணுவோம், பேசிக் பிரின்சிபல் அதுதான், பட் வேற மாதிரி பண்ணுவோம். நான் ஓசிஆரை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன், வேற ஒன்றும் இல்ல, ரைட்? பட் ஓசிஆரோட லிமிடேஷன் என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டர், இதுதான் ஓசிஆர் லிமிடேஷன். அண்ட் தென் அது இல்லாம சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம தனியா பண்ணணும் ஓசிஆருக்கு, அது அதுலயே இன்டகிரேட்டடா அது பண்ண, அதாவது என்ன டூலா நம்ம பார்க்க கூடாது, அப்ளிகேஷனை பார்க்க கூடாது, இதுல மெக்கானிசத்தை பார்க்கணும். ஓசிஆர் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த கேண்டிடேட் செப்பரேஷன் சொல்றோம் இல்லையா, ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனை தனியா பண்ணும். இது ஒரு கம்பாரிசன். ஓசிஆர்ல அறியப்படாத எழுத்து வந்து எஃபிஷியன்ட் இல்ல, எழுத்துக்களுக்கு இடையில் தனித்தனி பிரிப்பு இல்லாத போது ஓசிஆர் இஸ் நாட் கிவிங் குட் ரிசல்ட். கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கா ஓசிஆர் ரொம்ப தடுமாறும். மேனுவல் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம தனியா பண்ணணும், அப்புறம் ரொம்ப டைம் எடுக்கிற விஷயம். பட் இப்ப இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்க மெஷின் லேர்னிங் என்ன பண்ணுது, எம்எல்னா மெஷின் லேர்னிங், பயிற்சி பெறாத எழுத்துக்கள் கொடுக்கும் போது கூட அது ஓரளவுக்கு கண்டுபிடிக்கும். அப்புறம் இந்த நம்ம ஒண்ணுமே அதுக்கு பண்ண வேண்டியதில்லை, இமேஜை கொடுத்துட்டா போதும், அதுல இருக்க ஃபீச்சர் அதுவே எடுத்துக்கும், அதுவே கண்டுபிடிச்சுக்கும், அதுவே பிரிச்சு எடுத்துக்கும். அப்புறம் எழுத்துல மாறுபாடுகள், வேறுபாடுகள், வேரியேஷன்ஸ்னு சொன்னேன்ல, எழுத்துல வேறுபாடு, ஸ்கீவ்டா எழுதுறது, சாட்சி எழுதுவாங்க, சிலர் வந்து உருட்டி எழுதுவாங்க, சிலர் மூக்கச்சு எழுதுவாங்க, சிலர் வந்து பெருசா எழுதுவாங்க, சிலர் சின்னதா எழுதுவாங்க. இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் அது இந்த லேர்னிங் அல்காரிதம் will handle very perfectly. இந்த டேட்டா பேஸ் ரொம்ப பிக் சைஸ் டேட்டாவை டீல் பண்ணும்போது இது ஓசிஆர் டைம் எடுக்கும், பட்
ML is very efficient. Artificial intelligence for inscription character recognition. Artificial intelligence na என்னன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். It's a simulation of human intelligence in machine. மனிதனின் நுண்ணறிவை மெஷின்ல கொண்டு வர்றதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம என்ன பண்றோம், நம்மள மாதிரியே திங்க் பண்ற ஒரு ஆக்ஷன் பண்ற ஒரு மெஷினை உருவாக்குறோம். இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரைட்? மனிதனுடைய பண்புகளை வெளிப்படுத்தும் இயந்திரம். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸை கம்பேர் பண்ணிருக்கேன். இதுதான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். நம்ம மூளையில இருக்கிற நரம்பு அமைப்பு தான். டென்ட்ரைட்டிஸ்னு இதெல்லாம் வந்து சென்ஸ் பண்ணும். அப்புறம் இது செல் பாடி, இதான் நியூக்ளியஸ். இங்கதான் என்ன, இதுல வந்து சென்சஸ் எல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கும். இந்த ஆக்சன்ங்கிறது வந்து ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் உள்ள தொடர்பு. இந்த செல்லுல இருந்து இந்த செல்லுக்கு தகவல்கள் இப்படிதான் பரிமாறப்படும். இந்த மாதிரி பல கோடிக்கணக்கான நியூரான்களால் ஆனதுதான் நம்ம மூளை. அது மாதிரியே அப்படியே ரீப்ளிகா பண்றோம். இப்ப இந்த டென்ட்ரைட்டிஸ் பண்ற வேலை எல்லாத்தையும் நம்ம இன்புட் சென்சார்ஸ் பண்ணோம், இன்புட் யூனிட் பண்ணோம். இங்க நியூக்ளியஸ்ல நடக்கிற வேலை நமக்கு இங்க நடக்கும். நியூக்ளியஸ்ல என்ன நம்ம நடக்குது, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து என்ன ஆகும், இப்ப குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா சொல்லி கொடுப்பாங்க. எந்த வார்த்தைய ரிப்பீட்டடா சொல்லி அதோட இமேஜை காட்டி பரிச்சயப்படுத்துவாங்க குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் நம்ம வார்த்தையா சொன்னாலே புரிஞ்சுக்குவோம். எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா நமக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ குழந்தைகிட்ட ஃபர்ஸ்ட் அது வந்து மழையே பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்க ஃபர்ஸ்ட் மழையை பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமா பார்க்கும். மழைன்னா எப்படி இருக்கும்னு நம்ம காட்டுவோம். பேரு மழை அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளம், மலை, தண்ணி, ஆறு, மலை இதெல்லாம் சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் பெரிய பிள்ளைங்களுக்கு மழை பெஞ்சிச்சு சொன்னா புரியும். ஆனா குழந்தைங்களுக்கு மழையே பார்க்காத குழந்தைக்கு மழைன்னு சொன்னா புரியாது. அது எப்படி நடக்குது? அந்த உருவங்களை காட்டி அவரை அனுபவப்படுத்துறோம். அவங்கள திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்லி இதுதான் அது அப்படிங்கிறத அனுபவப்படுத்துறோம். அப்போ குழந்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அதே மாதிரி மழையை ஒத்த இன்னொரு விஷயத்த பார்க்கும்போது அது மழையா இல்ல வேறையா, இப்ப பைப் வச்சு தண்ணிய போர்ஸா அடிக்கிறோம், அந்த குழந்தை பாக்குது. குழந்தை பார்த்தப்ப நான் மழை பெய்யுதுன்னு நினைச்சுக்கோங்க. பெரிய வளர்ந்த ஆளுகளுக்கு போர்ஸ் வச்சு தண்ணி அடிக்கிறாங்கன்னு தெரியும். குழந்தை அதை புரிஞ்சுக்காது. ஏன் அப்படின்னா அதுக்கு இது என்ன, எதை வச்சு அது புரிஞ்சுக்குது முதல்லன்னு பாத்தீங்கன்னா அதோடைய இன்புட். அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் வச்சுக்கோ. யாரு சொல்றாங்கிறதெல்லாம் கூட ஒரு வெயிட்டேஜா வச்சுக்கோ. அம்மா சொன்னா கரெக்ட்ங்கிற மாதிரி கூட வச்சுக்கோ வெயிட்டேஜ்ல. எந்தெந்த அம்சங்கள் இருந்தால் ஒரு விஷயத்த நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும், எந்தெந்த அம்சங்கள் இல்லாட்டி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கிறது. இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒரு இன்புட்டை கொடுத்தா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத நம்ம மனுஷ மூளை எப்படி புரிஞ்சுக்குமோ அது மாதிரி ட்ரெயின் பண்றோம், ரைட்? ஓகே. இப்போ கேரக்டர் ரெகக்னிஷன் மாடல்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கேரக்டர் ரெகக்னைஸ் பண்ணணும். இன்ஸ்கிரிப்ஷன் கேரக்டர் ரெகக்னைஸ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் மெத்தட் இருக்குன்னு நான் போட்டிருக்கேன். SVM, சப்போர்ட் வெக்டார் மெஷின், ஹிடன் மார்கோவ் மாடல், ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க், கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் அண்ட் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். இவ்வளவு மெத்தட் இருக்கு. இது இல்லாம இன்னும் இருக்கு, நான் அதை சொல்லல. இன்ஸ்கிரிப்ஷன் கேரக்டர் ரெகக்னிஷன் யூசிங் இப்படிதான் பண்றோம் நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல. செக்மெண்டட் கேரக்டரை கொடுத்து இந்த நெட்வொர்க் குள்ளார கொடுத்துட்டோம்னா அந்த நெட்வொர்க் வந்து ப்ரிடிக்ட் பண்ணு இது என்ன கேரக்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கும், ரைட்? இந்த மாதிரி அவுட்புட்டை நமக்கு எழுத்துக்களா கொடுக்காம வில் கிவ் அ ப்ராபபிலிட்டி வேல்யூவா கொடுக்கும், ரைட்? எவ்வளவு ப்ராபபிலிட்டி, நாவா இருக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டின்னு சொல்லும். இது வந்து நாங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கிறது, மேட்ச் பண்ணிருக்கிறது. பட் ஆனா அது கொடுக்குற அவுட்புட்ல வந்து ப்ராபபிலிட்டியா தான் கொடுக்கும். 0.9 அப்படின்னு கொடுக்கும். அந்த நாங்கிற அவுட்புட்ல 0.9 கொடுக்கும். மத்த கேரக்டரோட அவுட்புட்ல கம்மியா கொடுக்கும் ப்ராபபிலிட்டி. 0.1, 0.2 அப்படி இருக்கும். இதுல எதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி வெளியே வருதோ அந்த எழுத்துன்னு நாங்க எடுத்துக்கோம். ஸோ இதுதான் நியூரல் நெட்வொர்க் ஃபார் இன்ஸ்கிரிப்ஷன் கேரக்டர் ரெகக்னிஷன். நியூரல் நெட்வொர்க் ஃபார் இன்ஸ்கிரிப்ஷன் கேரக்டர் ரெகக்னிஷன் பாருங்க. இந்த இடத்துல இன்புட்டை டாக்குமெண்ட்டை தரோம், அதுல உள்ள எழுத்துக்களை பிரிச்சு எடுத்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபீச்சர் வெக்டார், ஃபீச்சர் வெக்டார்ஸ். இப்போ ஏன்னா ஏ அப்படியே கொடுக்க போறது இல்லை நியூரல் நெட்வொர்க்ல, ரைட்?
டீப் நியூரல் நெட்வொர்க், கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அப்படியே இமேஜை தூக்கி எடுத்து அதுவே ஃபீச்சர் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். அந்த செயற்கை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய பங்கு அதுல அதிகம். நியூரல் நெட்வொர்க்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். பட் இங்க தனியா நம்ம ஒரு மெக்கானிசம் டிவைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏல இருக்கிற கூறுகளை எடுத்து ஃபீச்சரா கன்வெர்ட் பண்ணி இதை ஒரு நம்ம வேல்யூவா கொடுப்போம், அவ்வளவுதான். அந்த ஃபீச்சர் வெக்டார் எப்படி இருக்கும்னா, இப்ப 10 அம்சங்களை நம்ம எடுத்துக்கிறோம்னா 0 to 9 வரைக்கும் இருக்கும். அந்த 0 ஃபர்ஸ்ட் அம்சம் வந்து கிடக்கை கோடு இருக்குதா இல்லையா, ஹரிசாண்டல் லைன் அந்த லெட்டர்ல இருக்கா, இருக்குதுன்னா எத்தனை, இதுதான் ஃபீச்சர் வெக்டார். அப்ப செகண்ட் கேரக்டர் அம்சம் என்னன்னா வெர்டிக்கல் லைன், அப்புறம் கர்வ்ஸ். இது மாதிரி பொதுவா வந்து எழுத்துக்கள்ல என்ன இருக்கும், கோடு இருக்கும், கர்வ் இருக்கும், புள்ளி இருக்கும், அந்த மாதிரி தானே இருக்கும். அது மாதிரி நம்ம ஃபீச்சரை டிஃபைன் பண்ணி அந்த வெக்டாரா நம்ம கொடுத்துடணும் நியூரல் நெட்வொர்க்கு. இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து அந்த வெக்டார் எல்லாத்தையும் இன்புட்டா இங்க லேயருக்கு கொடுக்கும், ட்ரெயின் ஆகி இதுல என்ன இருக்குங்கிறத ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்கும். ரைட்? So this is what actually neural network based inscription character recognition. அடுத்தது பாருங்க கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். அதுக்கு தமிழ்ல மாற்றும் நரம்பியல் பிணையம். ரைட்? கன்வல்யூஷன் அப்படின்னா என்னன்னா கொடுக்குற இமேஜை மாத்தி மாத்தி எடுக்கும். இப்ப பாருங்க இது 7 இன்புட்ல கொடுத்துருக்கு. இங்க பாருங்க இந்த கன்வல்யூஷன் லேயர் என்ன பண்ணுது, இங்க பாருங்க இதுக்கு வித்தியாசம், எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. இது எல்லாம் அப்படி மாத்தி மாத்தி இன்புட்டை எடுத்து இதுல இருந்து ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ரைட்? சோ இது வந்து இதுல எத்தனை அடுக்குகள் உள்ளனங்கிறது தான் அக்யூரசில ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பொதுவாவே 3 லேயர், 4 லேயர், 5 லேயர், 10, 15, 20, 1000 லேயர் கூட இருக்கிற நெட்வொர்க் இருக்கு. ரைட்? இதுல எத்தனை அடுக்கு இருக்கோ அத்தனை அடுக்குகளும் நுண்ணியமாக ஒரு எழுத்தை புரிந்து கொள்ளும் தன்மையை அதிகரித்துக் கொள்கின்றன. ரைட்? சோ ஃபர்ஸ்ட் லெவல் லேயர் வந்து ஒரு மாதிரி மேஜர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாக்குதுன்னா செகண்ட், தேர்டு, ஃபோர்த் எல்லாம் ரொம்ப நுணுக்கமா பார்க்கும், இந்த அம்சம் இருக்கா அப்படின்னு. சோ அப்போ அதோடைய திறம் மேம்படுகிறது. ரைட்? சோ இதுதான் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ல ஜெனரலா நடக்கிற விஷயம். ரைட்? ஃபைனலா அது நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். அதை நான் இதோடைய மாடல், நான் சாம்பிள் தான், சும்மா வேற என்ன சொல்றது, ஓவர்வியூ தான் சொல்றேன். பட் இதுல நிறைய இருக்கு பாருங்க. அந்த முன்னாடி காமிச்சதையே மாடலா சொல்லியிருக்கேன். கன்வல்யூஷன் லேயர், பூலிங் லேயர்னு அடுக்கடுக்கா இருக்கும். ஒரு கன்வல்யூஷன் ஒரு பூலிங், ஒரு கன்வல்யூஷன் ஒரு பூலிங் அடுக்கிக்கிட்டே போகும். அந்த மாதிரி அடுக்கிக்கிட்டு போகும்போது ஒன்னொன்னு ஒரு சைஸ்ல இருக்கும். இது எல்லாமே ஃபில்டர்ஸ். ரைட்? நம்ம இமேஜ அப்படியே ஃபில்டர் வச்சு ஜல்லடையை போட்டு சலிக்கிற மாதிரி ஒரு அப்படியே மூவ் பண்ணி இந்த ஃபில்டரை மூவ் பண்ணி அப்படியே நம்ம ஒரு மேக்னிஃபையரை வச்சு ஒரு இமேஜை பார்த்தா எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி நுணுக்கமா பார்க்கும். ஒரு கன்வல்யூஷன் லேயரும் பார்த்து அதுல என்ன கூறு இருக்குங்கிறத கரெக்டா எடுக்கும். எடுத்தா அது ஃபிளாட்டன் பண்ணி ஒரு ஃபுல்லி கனெக்டட் நெட்வொர்க்ல கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கிளாசிஃபை பண்ணுங்க. இவ்வளவு கூறுகள் இருக்கிறது, அப்ப இது எந்த எழுத்தா இருக்கும் அப்படின்னு இங்கதான் கண்டுபிடிக்கும். சோ இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த கன்வல்யூஷன்ஸ் பண்றது என்னன்னா ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற வேலை தான் பண்ணும். எழுத்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ஒரு ஃபுல்லி கனெக்டட் லேயர் வச்சிருந்தோம் இல்லையா, இந்த பார்ட் இதை கட் பண்ணி விட்டுருவோம். இங்க இருந்து ஃபீச்சரை எடுத்துக்குவோம். இந்த 4096 ஃபீச்சர்ஸ் எடுத்துப்போம். இந்த பார்ட்டை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு அந்த பார்ட்டை ஆர்என்என் வச்சு பண்ணுவோம். இந்த ஆர்என்என் என்ன பண்ணும், வார்த்தையவே கண்டுபிடிச்சிடும், எழுத்த மட்டும் கிடையாது, வார்த்தையவே கண்டுபிடிச்சிடும். ஓகே? சோ இதுதான் அடுத்த இந்த அட்வான்ஸ்டு டெக்னிக் இங்க. ஓகே? அண்ட் தென் பாருங்க, இதெல்லாம் சில ரிசல்ட்ஸ் நமக்கு வந்திருக்கிற ப்ரெசிஷன் ரீகால் அக்யூரசி. பாருங்க பாருங்க, இது வந்து வேற வேற எழுத்துக்கள். இதோடைய அக்யூரசி பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு 85.7 அக்யூரசி வந்திருக்கு. பாருங்க 92 ஏக்கு, நாக்கு 91, எல்லாமே 75 and above. 75 and above% அக்யூரசி வந்திருக்கு. சில கேரக்டர்ஸ், அதாவது இந்த வடமொழி எழுத்துக்கள், இந்த மாதிரி ரொம்ப ரேர் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம். அக்குங்கிற எழுத்தெல்லாம் எங்கேயுமே நம்மளே பார்க்க முடியாது. ஸ்கிரிப்டை பிடிச்சி நம்ம அக்குன்னு ஒரு எழுத்து இருக்கு தமிழ்ல, எத்தனை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எங்கேயுமே நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப அதை கண்டுபிடிக்கும் போது நமக்கு தேவையான தரவுகள் கிடைக்காது. ஓகே? அதுதான் இங்க வந்து அக்யூரசி ஃபேக்டர்ல டிஃபரன்ஸ் வர்றதுக்கான காரணம். ரைட்? இது வந்து பாருங்க, இது இன்னொரு ரிசல்ட். ஓகே, இது வந்து எங்களோட ஸ்கிரீன்ஷாட். நாங்க சொன்னோம் இல்லையா, CNN ரன் பண்றேன்.
பாத்தீங்கன்னா 2019 சாரி இப்ப லேட்டஸ்டா பண்ணது ஜனவரி மாசம் பண்ணது இது என்ன டென்சார் ஃப்ளோ பேக் எண்ட் பைத்தன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டிக்காக நான் அதை கொண்டு வந்தேன். யூஸ்வலா நாங்க வந்து அனகோண்டா ஃப்ரேம் ஒர்க்னு ஒண்ணு இருக்கு. அனகோண்டா ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா இங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இப்போ டீப் லேர்னிங் மாடல் ஜிபியூல டீப் லேர்னிங் பண்றப்போ நாட் ஓன்லி ஜிபியூ டீப் லேர்னிங்னு போனாலே அனகோண்டா ஃப்ரேம் ஒர்க் தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் அனகோண்டா என்விரான்மெண்ட் அது என்விரான்மெண்ட் ஒரு இடம் வேணும் இல்லையா, இந்த இதெல்லாம் வந்து உட்கார்ந்து ஒன்னோட ஒண்ணு கார்லேட் பண்றதுக்கு அதுக்கான என்விரான்மெண்ட் அதுக்குள்ளார பைத்தன் டென்சார் ஃப்ளோன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, பேக் எண்ட் ஃப்ரேம் ஒர்க் அதுக்கப்புறம் என்எல்டி இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் பண்ணணும்னா என்எல்டிகே யூஸ் பண்ணுவோம் டூலு. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. ஒரு டூலும் ஒரு விஷயத்துல பெட்டரா இருக்கும். ரைட். இப்ப நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜ்னா என்எல்டிகேக்கு போகணும். ரைட். அதே மாதிரி இந்த சிஎன்என்ல ஒர்க் பண்ணணும்னா நாங்க யூஸ்வலா கெராஸ் போவோம். ரைட். இந்த மாதிரி தயானோ கெராஸ் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதுல அந்த டென்சார் ஃப்ளோ தான் அதுக்கு பேக் எண்ட். அந்த டென்சார் ஃப்ளோ எல்லாம் நாங்க அதுல ஒர்க் பண்ணிருக்கோங்கிறதுக்கு ரிசல்ட்லயே தெரியும். ஓகே. இப்ப பாருங்க கான்சனன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இந்த மாதிரி வேல்யூவா தான் வரும், எழுத்துக்களா வெளியே வராது. அதுக்கப்புறம் நாங்க டெம்ப்ளேட் மேட்சிங் பண்ணி இது என்ன எழுதிங்க பாருங்க, நான் இது இந்தனா இதான் இந்த மாதிரி என்ன சொல்லுவோம் அது ஃபர்ஸ்ட் நான் இது செகண்ட் நான். ஓகே. இதுக்கான ப்ராபபிலிட்டிஸ். அப்புறம் அந்த அக்யூரசி கர்வ்லாம் இது நாங்களா ட்ரைனிங்லயும் டெஸ்டிங்லயும் அக்யூரசி வரும். அந்த இது வந்து டூல் டிஸ்பிளே தான். இதுல உள்ள அக்யூரசி எல்லாம் பார்ப்போம். இந்த ட்ரைனிங் அக்யூரசிக்கும் டெஸ்டிங் அக்யூரசிக்கும் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது ட்ரைனிங். டெஸ்டிங் டைம்ல எங்களுக்கு கிரே கலர் அக்யூரசி வரும். எங்களோட வேலை இங்க முக்கியமா ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப். இதுக்கு பேரு ஜெனரலைசேஷன் கேப்னு அர்த்தம். இந்த கேப் வந்து கம்மியா இருந்தாதான் உங்க மெஷின் நல்லா ட்ரெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா மனப்பாடம் பண்ணிக்கிச்சுன்னு அர்த்தம். இந்த டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ல என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம மனுஷன் மாதிரியே அது பண்ணும். நம்ம மனுஷன் மாதிரி எப்படி சிந்திக்குதோ அதே மாதிரி மனப்பாடம். நீங்க ஒரு 100 டேட்டாவை கொடுத்தீங்கன்னா 100ஐயும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இது வந்தா இது வந்தா அதுன்னு புதுசா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது சொல்ல தெரியாது. அதேதான் நாங்கிற கேரக்டரே வேற ஒண்ணு கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்காது. அது என்ன ட்ரெயின் ஆச்சோ அதை கொடுத்தீங்கன்னா தான் கண்டுபிடிக்கும். அதுக்கு பேரு ஓவர் ஃபிட்டிங்னு பேரு. எல்லாம் ஃபுல்லா பைகா மனப்பாடம் பண்ணி ஆன்சரை வந்து டெஸ்டிங் ட்ரைனிங் டைம்ல கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டே இருக்கும். டெஸ்ட் வச்சீங்கன்னா ஃபெயில் ஆயிடும். அதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி அதை ரெகுலரைஸ் பண்ணி ஸ்பெஷல் கோச்சிங் எல்லாம் கொடுத்து அதை வந்து டெஸ்ட்லயும் பாஸ் ஆக வைக்கணும். ஓகே. ஸோ இதுதான் இங்க உள்ள இன்னொரு சவால். நிறைய இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய இருக்கு, ரெகுலரைசேஷன் ஆப்டிமைசேஷன்லாம் நிறைய இருக்கு. அதை நாங்க டியூன் பண்ணுவோம். இத என்னன்னா அந்த டீப் லேர்னிங் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த டைப் கோடெல்லாம் எல்லாமே நெட்ல அவைலபிள். நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் அவைலபிள். பட் ஆனா நம்ம கல்வெட்டுக்கு இருக்காது, நம்ம இமேஜா தானே கன்சிடர் பண்றோம். அதனால அந்த கோடெல்லாம் எடுப்போம். எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா தப்பா வரும், இந்த இதெல்லாம் தப்பா வரும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், நம்ம டேட்டாக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணுவோம், ஃபைன் டியூனிங் பண்ணுவோம் பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே. ரைட். இப்போ ஒரு ரேஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பைக் ரேஸ் போற எல்லாருமே ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போறது இல்ல. ஏன் அப்படின்னா அதே பைக் தான், அதே ரோடு தான், அதே போட்டி தான், எல்லாருமே ஜெயிக்கிறது இல்ல. ஏன் ஜெயிக்கிறது இல்லைன்னா அந்த ஜெயிக்கிறவனுக்கு நேக்கு அந்த டாக்டிஸ் தெரியும், அவனோட ஸ்பீடு, அவனோட கண்ட்ரோல், அவனோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், காரலேஷன், அதெல்லாம் சேர்ந்துதான் அவனுக்கு பிராக்டிஸ், இதெல்லாம் தான் அவனை ஜெயிக்க வைக்குது. அதுதான் இப்ப நாங்க வந்து ஆல்ரெடி ஒரு சோர்ஸ் கோட் இருக்குன்னா அப்படியே அது நம்ம டேட்டாவுக்கு ஒர்க் ஆகாது. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சோர்ஸ் கோட நம்ம வந்து பைக்கை வாங்கி அந்த ரைடர் ட்ரைனிங் எல்லாம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய கண்ட்ரோல்லாம் மாத்தி இப்ப ஸ்லோ தூரத்துல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஸ்லோவா போனோம், அப்பதான் டர்போ ஓப்பன் ஆகும், அந்த ஸ்பீடு அடுத்த ஆசிலேஷன் கிடைக்கும். அந்த ஸ்பீடு நம்ம போறோம், ஒரு டார்கெட் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மெதுவா போக ஆரம்பிப்போம். இல்லைன்னா அதை நம்ம ஓவர் ஷூட் பண்ணிடுவோம் இல்லையா, அங்க போய் வேகமா இடிச்சு தொங்குவோம், இல்லைன்னா அந்த பக்கம் போய் விழுவோம். பக்கத்துல போகும்போது ஸ்லோ பண்ணி போவோம் இல்லையா, அதான் லேர்னிங் ரேட்டுன்னு சொல்லுவோம் நாங்க. லேர்னிங் ரேட்டுனா எப்ப எவ்வளவு ரேட்ல லேர்ன் பண்ணணும்னு சொல்லி கொடுப்போம் நெட்வொர்க்குக்கு. ஓகே. இந்த மாதிரியான ரெகுலரைசேஷன், இந்த மாதிரியான ஃபைன் டியூனிங் பாராமீட்டரை டியூன் பண்ணா அந்த நெட்வொர்க்கு நம்ம டேட்டாவை நம்ம நினைச்ச மாதிரி லேர்ன் பண்ணும்.
அவுட்புட்டும் நமக்கு நல்லா வரும், டெஸ்டும் நல்லா பண்ணும், ட்ரைனிங்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, சோ இதுதான் இங்க அடுத்த லாஜிக். ரைட், நெக்ஸ்ட். ஓகே, இப்போ எழுத்தெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட எழுத்து வரிசை. இப்போ கேரக்டர் ரெகக்னைஸ் பண்ண அப்புறம் ஸ்கிரிப்ட வேர்ட் ரெகக்னைஸ் பண்ணணும், அப்புறம் அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா? இதுக்கு NLP யூஸ் பண்றோம். ரைட், இப்ப இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட எழுத்து வரிசை இயற்கை மொழி செயலாக்கம் வழியாக கல்வெட்டில் உள்ள உரைகளை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரைட், இதுதான் நம்ம மாடல். பாருங்க, இது வந்து 11th செஞ்சுரி ராஜராஜன் கல்வெட்டுல இருந்த ஒரு ஸ்கிரிப்ட். நாங்க இது உரைய வந்து அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் அந்த உரை இது. இதுல ஏதாவது புரியுதா? லும் ஓடைகளும் 1000 லத்தை உள்ள. ஏன் அப்படின்னா இது ஒன் பர்டிகுலர் இமேஜ்ல இருக்கிற கேரக்டர்ஸ். இப்போ நாங்க வந்து ஒரு இமேஜ்னா ஒரு ஸ்டோனோட இமேஜ். அதுல என்ன ஒரு சேலஞ்சுன்னா, இப்போ தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆரம்பிச்சு கோயில சுத்தி சுத்தி எழுதிப்பாங்க. ஒரு லைன்ங்கிறது அப்படி சுத்தி வரும், அடுத்து செகண்ட் லைன், அடுத்து தேர்ட் லைன், இப்படி வரும். அப்போ நம்ம கல்லை வந்து போட்டோ எடுக்கும் போது நம்ம அந்த கல்லோட சைஸுக்கே இல்ல கொஞ்சம் பக்கத்து 4 கல்லையும் சேர்த்து ஒரு இமேஜ் அப்படிதான் எடுப்போம். அப்போ அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆயிட்டே வரும் இல்லையா? அப்ப நாங்க என்ன பண்றோம், எடுக்கும் போதே நம்பர் போட்டு எந்த அதுல கொஞ்சம் இண்டெக்ஸ் எல்லாம் நாங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டு எதுக்கு அடுத்து எதுங்கிற ஆர்டரை மெயின்டைன் பண்ணி இந்த ரெகக்னைஸ் ஆகி சீக்வன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சீக்வன்ஸையும் இப்ப இந்த லைன் எல்லாம் செக்மெண்ட் பண்ணி இதோட ப்ரீவியஸ் சீக்வன்ஸோட அதை நாங்க மேப் பண்ணுவோம். அப்போ அர்த்தமுள்ள வார்த்தைகளாக, சென்டென்ஸ்களாக, தொடர்களாக அது வெளியே வருது. ரைட், இப்ப அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோனோட என்ன இருக்குங்கிறத பாத்தீங்கன்னா புரியாத, இதுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர் வேற ஸ்டோன்ல இருக்கும், இப்படி வரிசையா எழுதிட்டே போயிருக்காங்க. இதுல என்ன பண்ணுவோம்னு நான் வந்து ஜெனரலா சொல்றேன். கார்பஸ் ஜெனரேட் பண்ணுவோம். ஏன்ஷியன் தமிழ் வேர்டு கார்பஸ், பழங்கால சொற்கள். எந்த செஞ்சுரி கல்வெட்டுக்களை நீங்கள் ஆராய போகிறீர்களோ, ரெகக்னைஸ் பண்ண போறீங்களோ, அந்த ஏன்ஷியன் டைம்ல இருந்த வார்த்தைகளின் கார்பஸ் ஜெனரேட் பண்ணணும். அது கார்பஸ் எல்லாம் இல்ல, நாங்க இப்ப 11th செஞ்சுரி கார்பஸ் பண்ணிருக்கோம். 6432 வேர்டு ரெகக்னைஸ் பண்ணி நாங்க கார்பஸ் ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு காப்பிரைட்டுக்காக யார் வெயிட்டிங். இது வந்து அறிஞர் பொருள் களஞ்சியமா இப்ப இருக்க தமிழ்ல பழங்காலத்து சொற்கள் டிக்ஷனரிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண டிக்ஷனரிஸ் எல்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பண்றோம். அப்புறம் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு, நான் சொன்னேன் இல்லையா சில எக்ஸ்பர்ட் எல்லாம் இருக்காங்கன்னு, அவங்க வந்து அந்த கல்வெட்டுல நாங்க ரெகக்னைஸ் பண்ண அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட காமிச்சோம்னா இதுல அதுல உள்ள வார்த்தைகளை அடையாளம் கண்டுபிடித்து சொல்றாங்க. அதை நாங்க கார்பஸா ஜெனரேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு சோர்ஸ் கோட் எழுதி ஃபாண்ட் போட்டு கார்பஸா ஜெனரேட் பண்றோம். ரைட், சோ திஸ் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் தென் த வேர்ட் டோக்கன்ஸ். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்ல இருந்து வேர்டா டோக்கன்ஸ் எடுக்கணும். ரைட், டோக்கனைசேஷன் சொல்லுவோம், வேர்டா பிரிச்சு எடுப்போம். அதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் ஸ்பீச், அந்த வேர்டு என்ன போஸ்ட் டேகிங்னு சொல்லுவோம், பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகிங். நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம்ல அட்வர்ப், ஆர்டிகிள், இந்த மாதிரி. அந்த வார்த்தை எந்த பிரிவை சார்ந்தது, அது வெர்பா, நவுனா, இந்த மாதிரி பிரிப்போம். பிரிச்சுட்டு மார்பின்ஸை கண்டுபிடிப்போம். இப்போ ஒற்றை களமும் இரட்டை வாளும் அப்படிங்கும்போது ஒற்றை களம் இரட்டை வாள் அப்படிங்கிறது தான் அதுல வார்த்தை. உம்முங்கிறது என்னது, மார்பின்ஸ். ஓகே, அதை பிரிப்போம், மார்பின்ஸ். அண்ட் தென் நேம்டு என்டிட்டிஸ். இதுல இருக்கிற நேம்டு என்டிட்டிஸ் எல்லாம் என்ன நான் சொன்னது என்னன்னா, ஃபைனலா நாங்க டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத சுருக்கமா சொல்லுவோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு நாங்க நேம்டு என்டிட்டி எடுக்கணும். நேம்டு என்டிட்டி எடுத்தாதான், இப்ப எங்க நேம்டு என்டிட்டினா ராஜராஜ சோழன்னே வரும், பெருவுடையார் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அதெல்லாம் எங்களுக்கு என்டிட்டிஸ். நேம்டு என்டிட்டி அதெல்லாம் என்ன, அந்த அரசனின் பெயர். அதே மாதிரி களஞ்சு, அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் வரும். அது என்ன, களஞ்சு அப்படின்னா பண்டைய கால அளவுகோல். இப்போ உமாஸ்வரி அப்படின்னா பேரு, இந்த காலத்துல 20வது நூற்றாண்டுல அது ஒரு பேர். அதே மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, மீட்டர், ஃபீட்டு, அது அளவுகள் இல்லையா. சோ அந்த வார்த்தைகளின் டைப் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம், அதான் நேம்டு என்டிட்டி.
தென் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் தான் அந்த விளக்கத்தை தயார் செய்ய முடியும். ரைட்? அந்த ப்ராசஸ்ல வந்து சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இந்த கார்பஸ் ஜெனரேஷன் எப்படி பண்ணுவோம்னா, நான் சொன்ன மாதிரியே தான் ரெகக்னைஸ்டு வேர்ட்ஸ், அதுக்கு அதை வந்து கார்பஸ்க்கு அந்த டிக்ஷனரி வேர்டு கார்பஸ் இங்க இருக்கும், அது டிக்ஷனரி ஸ்டோரேஜ், எவ்ரி திங் இஸ் ஹேவிங் இண்டெக்ஸ் அண்ட் அண்ட் ஒன் அசோசியேட்டட் ஒன் நாட் வெக்டார். இதை வந்து ஏற்கனவே இந்த சொல் கார்பஸ்ல இருந்தா விட்டுருவோம், இல்லைன்னா சேர்ப்போம் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. ரைட்? இதெல்லாம் வந்து நாங்க சேர்த்த வார்த்தைகள். தென் டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷன்ங்கிறது வார்த்தையை வந்து பிரிக்கிறது. ரைட்? டோக்கன்ஸா ஜென்ரேட் பண்றது. ஸோ டோக்கனைசேஷன்ல நம்ம இங்கிலீஷ்க்கு நம்ம நிறைய டோக்கனைசேஷன் மெத்தட் எல்லாம் பேக் ஆஃப் வேர்டு அண்ட் என்கிராம்ஸ், இந்த வேர்டு எம்பேடிங் எல்லாம் யூஸ் பண்ணி டோக்கனைஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும். ரைட்? ஸோ டோக்கனைஸ்டு வேர்ட்ஸ் இங்க இருக்கும். ரைட்? இங்க இருக்கிறது டோக்கன்ஸ், இது டோக்கனைசேஷன் ப்ராசஸ். இதெல்லாம் பாருங்க நாங்க கார்பஸ்ல போட்ட வார்த்தைகள். இது போஸ்ட் டேகிங். இப்ப நான் இதுல போஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம் பாருங்க. இது என்ன டைப்? கிட்டத்தட்ட 32 டேக் இருக்கு. அந்த போஸ்ட் டேகிங் ஆப்ஷன், டேகிங் தெரியுது பாருங்க, இதுதான் ஆக்சுவலா. ரைட்? என்எம்சிஎம், இது நாங்க வச்சிருக்க டேக். இதெல்லாம் இது என்ன, அது குவான்டிட்டியா, வர்ப், நவுன், அந்த மாதிரி we have certain adjective, இந்த மாதிரி we have taggings. Then morphological analysis. நான் சொன்ன மாதிரி மார்பின்ஸ் அடையாளம் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் இது. ரைட்? ஒரு வேர்டுல ரூட் வேர்டு எது, மார்பிம் எதுங்கிறத பிரிச்சு எடுக்கிற ப்ராசஸ் தான் இது. இது வந்து மார்பிம்டு வேர்ட்ஸ். இப்ப பண்டாரங்கள், சின்னங்கள், இதெல்லாம் கல் எல்லாம் எடுத்துரும். கல்லு, முன்னு, யும், மூம் இதெல்லாம் எடுத்துட்டு பண்டாரம், சின்னம் அப்படி கொடுக்கும். ரைட்? இதுதான் ஆக்சுவலா மார்பாலஜிக்கல் அனாலிசிஸ். ரைட்? அண்ட் தென் நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன் பாருங்க. ஒரு டெக்ஸ்ட் வருதுன்னா அதுல உள்ள பர்சனாலிட்டிஸ், அந்த டேக் எல்லாத்தையும் எடுத்து, போஸ்ட் டேக் எல்லாம் எடுத்து அதை ரெகக்னைஸ் பண்ணுவோம். அது இப்ப எதை பத்தி இருக்கு, பர்சனாலிட்டியை பத்தியா, பிளேஸை பத்தியா, ஈவெண்டா, அந்த மாதிரி பிரிச்சு எடுப்போம். ஓகே? சோ இதுதான் பாருங்க, மகுடம் அப்படின்னு ஒரு வேர்டு, அது என்ன, அணிகலன். ரைட்? மகுடம்ங்கிறது அணிகலன். ஆல்மோஸ்ட் ஐ எம் கமிங் டு த வேர்ஜ் ஆஃப் கம்ப்ளீஷன். இதுக்கு நான் சில ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், பேஸ்ட் ஆன் விச் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சில பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நல்ல பப்ளிகேஷன்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸ்பிரிஞ்சர்ல, IEEEல அந்த பப்ளிகேஷன்ஸ். இது வந்து நாங்க ரெஃபர் பண்றதெல்லாம் பார்த்தா தமிழுக்கு ஒர்க் பண்ணதை மட்டும் பார்க்க மாட்டோம். உருது, நிறைய சைனீஸ்க்கு பண்ணியிருக்காங்க, ஜாப்பனீஸ், சைனீஸ், உருது, ஹிந்தி, தேவனகிரி, கன்னடா ஸ்கிரிப்ட்ல நம்மள மாதிரியே நிறைய ஒர்க் பண்றாங்க. தெலுங்கு பாம் லீஃப்ல நல்லா பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண மெத்தட் எல்லாம் ரெஃபர் பண்ணி பாக்குறதுக்காக சில குறிப்பு எல்லாம் இருக்கு. சிஹியா எபிகிராபிக் டாக்குமெண்ட் இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட், ஸ்டோன் இன்ஸ்கிரிப்டட் பைனரைசேஷன், ப்ரீ ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் ஃபார் கன்னடா டெக்ஸ்ட், அடாப்டிவ் பைனரைசேஷன் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுல நாங்க ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்னு பார்த்தா நிறைய ரெஃபரன்ஸ் எங்களுக்கு கிடைக்கல, ஐடியாவே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணோம், நாங்க டாக்குமெண்ட் ரெகக்னிஷனையே பார்த்தோம். ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்ங்கிற அப்ரோச்லயே போனோம். ஏன்னா இதுவும் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் தான். அதனால ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ்க்கு, ஹேண்ட் ரிட்டன் ரெகக்னிஷனுக்கு வாட் ஆர் ஆல் த வேரியஸ் டெக்னிக்ஸ்னு பார்த்து அதை கல்வெட்டுக்கோ பாம் ஸ்கிரிப்டுக்கோ அப்ளை பண்ணி எங்க ரிசல்ட்டை கொண்டு வந்து, அதுக்கப்புறம் எங்களுக்கு நினைச்ச மாதிரி கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கலன்னு பார்த்து வி என்ஹான்ஸ் த மெத்தடாலஜி. ஓகே? இதுதான் நடந்தது. இது மாதிரி சில குறிப்புகள் இங்க இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான குறிப்புகளை மட்டும் நான் கொடுத்துருக்கோம். எங்களோட பப்ளிகேஷன்ஸும் இருக்கு ஸ்பிரிஞ்சர் ஜேர்னல்ல. அதை நான் இங்க குறிப்பிட்டேனான்னு தெரியல. ரைட்? உமா மகேஸ்வரி அண்ட் துர்கா தேவி, டிஜிட்டல் ரெகக்னிஷன் அண்ட் இந்த டைட்டில் ஜஸ்ட் ஃபர்கெட், ஸ்பிரிஞ்சர் நேச்சர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் இன்னும் 2-3 பப்ளிகேஷன்ஸ் IEEE எக்ஸ்ப்ளோர்ல, வைலேஜ் ஜர்னல், இதுல எல்லாம் ஒரு 5-6 பப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் கல்வெட்டு சம்பந்தமான ஆராய்ச்சிகள். இது இப்போ என்னோட உரையை முடித்துக் கொண்டேன். இது கேள்வி நேரம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. மிக்க நன்றிங்க மேடம். கல்வெட்டு எழுத்துக்களை செயற்கை நுண்ணறிவை கொண்டு அங்கீகரித்தல் என்ற தலைப்பில் மேடம் அவர்கள் சிறப்பான உரையை ஆற்றினார்கள். அடுத்தபடியாக தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் ஆய்வாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள் இந்த அமர்வில் நன்றி உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
கணினியில் தமிழ் மொழியின் பயன்பாட்டிற்கு காரணம் நம் மொழியின் சிறப்பே ஆகும். ஏனெனில் தமிழ் மொழியில் எழுத்தமைப்பு, ஒலியமைப்பு, சொல்லமைப்பு, தொடரமைப்பு ஆகிய எல்லாவற்றிலும் ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறது. இத்தகைய சிறப்பினை பெற்றிருப்பதால் கணினியில் தமிழ் மிக குறுகிய காலத்தில் மிகுந்த வளர்ச்சி பெற்றது. உலகின் பல பகுதிகளில் வாழ்ந்து வரும் தமிழருக்கு தமிழை இணைய பயன்பாட்டில் கொண்டு செல்லும் முயற்சிகளை தமிழ் இணைய கல்விக் கழகம் மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் தமிழ் மொழியில் தொழில்நுட்பங்கள் எனும் பொருண்மையில் அமைந்த இந்த பயிலரங்கமும். இப்பயிலரங்கத்தில் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள் கல்வெட்டு எழுத்துக்களை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அங்கீகரித்தல் என்கிற தலைப்பில் நம்மிடையே அருமையானதொரு உரையை நிகழ்த்தினார்கள். கல்வெட்டு ஆய்வில் தன்னுடைய அனுபவங்களை எல்லோருக்கும் புரியும் வகையில் எளிமையான நடையில் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள். 20 முதல் 22% வரை கல்வெட்டுக்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் பராமரிப்பு இல்லாத கோவில்களில் கல்வெட்டுக்கள் இருக்கிறது. ஏராளமான கல்வெட்டுக்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் பழங்கால கல்வெட்டுக்களை கண்டுபிடிக்க ரோபோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டறியும் ஆய்வினை அம்மா அவர்கள் செய்து வருகிறார்கள். பழங்கால தமிழரின் பண்பாடுகளை தொழில்நுட்பத்தின் மூலம் உலகம் அறிய செய்வதே அம்மா அவர்களின் முக்கிய நோக்கம். கோவில் சுவர்களில் செப்பேடுகள் மற்றும் பானைகளில் பண்டைய காலம் முதல் தற்காலம் வரை தமிழ் எழுத்துக்கள் அடைந்துள்ள மாற்றங்கள் குறித்தும், கல்வெட்டுக்களை நவீன புகைப்படங்கள் மூலம் கையகப்படுத்தி அவற்றை கணிப்பொறியின் தொழில்நுட்பங்களில் எவ்வாறு கொண்டு வருவது, அதனை ஒளி எழுத்துணரி அதாவது OCR மூலம் மின்னுருவாக்கம் செய்வது பற்றியும் தெளிவானதொரு உரையை வழங்கினார்கள். கல்வெட்டுக்கள் குறித்த செய்திகளை அவ்வாறு புகுத்தும் போது ஏற்படும் சிக்கல்களையும் சவால்களையும் தெளிவாகவும் எளிமையான முறையில் அனைவரும் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக உரையாற்றினார்கள். அம்மா அவர்களின் இந்த உரை துறை சார்ந்த ஆய்வாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை. தற்போது மிக வேகமாக வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பமாகிய செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற இந்த தொழில்நுட்பம் மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வரமாக மாறியுள்ளது. இத்தகைய சிறப்பான உரையை நிகழ்த்திய மதிப்புக்குரிய முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் இப்பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் அலுவலர்கள் சார்பாக உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பயிலரங்கத்தை சிறப்பாக நடத்த உறுதுணையாக இருக்கும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் அனைத்து அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் தேர்வு பிரிவின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.